ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. மசரத் ஆலம் விடுதலை உரிமையா மீறலா? காஷ்மீருடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய பிரிவினைவாதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய மசரத் ஆலம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாநில அரசு அவரை விடுதலை செய்திருக்க சிறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது அவருடைய உரிமையா அல்லது மாநில அரசுடைய மீறலா? பாஜக இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னாகும்? ஏற்கனவே 120 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய கலவரத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் இந்த மசரத் ஆலம். இவருடைய விடுதலை ஏற்கனவே புகைந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக மற்றும் பிடிபி, அங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிடிபி கட்சி, 2 கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு விரிசலுக்கு இன்னமும் தூபம் போட்டு வைக்கக்கூடிய விரிசல் சிதையக்கூடிய அளவுக்கு, உடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய விரிசலாக, ஒரு ஆழமான விரிசலாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை ஒரு பாஜக மத்திய அரசுடைய தோல்வியா பார்க்கலாமா அல்லது மாநில அரசுடைய தோல்வியா பார்க்கலாமா? மாநில அரசில் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பாஜக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய சமரசமா அல்லது இந்த விடுதலை தவறே இல்லையா? இதைத்தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் இது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தீவிரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்தெறிவோம் என்று வீரவசனம் பேசி வந்த பாஜகவும் எப்போதும் பிரிவினைவாதிகளோடு இணக்கம் காட்டி வரும் முப்தி முகமதுவின் பிடிபி கட்சியும் குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைத்த சம்பவம் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததற்கு பாகிஸ்தானுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் நன்றி கூறி பதவியேற்பு விழாவிலேயே பட்டாசு பற்ற வைத்தார் முப்தி. அவரது கருத்து பாராளுமன்றத்தை உலுக்கியது. தர்ம சங்கடத்தில் நெளிந்தது பாஜக. அடுத்த சில தினங்களில் தீவிரவாதி அப்சல் குருவின் சடலத்தை அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அடுத்த அதிரடியை ஆரம்பித்து வைத்தார். அந்த சர்ச்சை ஓய்வதற்குள் மசரத் ஆலமை விடுதலை செய்து பாஜக அரசுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளார். கிரிமினல் குற்றச்சாட்டு இல்லாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய போவதாக அறிவித்த முப்தி, இந்தியாவின் இறையாண்மைக்கு வேட்டு வைக்கும் ஹூரியத் மாநாட்டு அமைப்பின் தலைவர்களில் ஒருவரும் பாதுகாப்பு படை வீரர்களை தாக்கியது உள்ளிட்ட தேச விரோத வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவருமான மசரத் ஆலமை விடுதலை செய்துள்ளார். ஆலம் விடுவிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் இதுகுறித்து பிரதமர் விளக்கமளிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு பதிலளித்த மோடி, இதுகுறித்து காஷ்மீர் அரசு மத்திய அரசிடம் எவ்வித ஆலோசனையும் கேட்கவில்லை என்றும், நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். பிடிபியின் செய்தி தொடர்பாளர் நயீம் அங்காரோ, எல்லை பிரச்சினை மாநிலத்தில் அமைதியை ஏற்படுத்துவது, இதற்காக அனைத்து தரப்பினருடனும் பேச்சு நடத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறைந்தபட்ச பொது செயல்திட்ட ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் அனைத்து தரப்பினருடனும் பேச்சு நடத்தப்படும் என்ற விஷயத்தின் அடிப்படையில்தான் மசரத் ஆலம் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சிறையில் இருப்பவர்களுடன் அரசு எப்படி பேச்சு நடத்த முடியும் என்று எதிர்கேள்வி எழுப்பியுள்ளார். மசரத் ஆலம் விடுதலை உரிமையா, உரிமை மீறலா? பாஜக தரப்புக்கு நிச்சயமாக ஒரு தர்ம சங்கடம் தான். ஆனால் மாநில அரசு தரப்பில் கடுமையான கேள்வி எழுந்திருக்கின்றன. அந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திரு உமர் அப்துல்லாவும் கூட இந்த ஒரு புயலில் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவர் இதை மத்திய அரசே ஏன் இங்கே ஆட்சி தொடர்ந்து விடக்கூடாது, இது மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லையா என்று அவர் பங்குக்கு தூபம் போட முயற்சி கொண்டிருக்கிறார். மசரத் ஆலம் விடுதலை உரிமையா மீறலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்களுடன் முடிந்திருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்கன் நாராயணன் அவர்களுடன் முடிந்திருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் கார்த்திகை செல்வன் மூத்த பத்திரிகையாளர் நம்முடைய இருக்கிறார். நான் திரு ராகவன் தந்து இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். 1989 இப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு முப்தி முகமது சையதுடைய மகள் ருபையா சையது கடத்தப்பட்டதற்காக தீவிரவாதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவருக்கு அப்படி ஒரு முன் அனுபவம் உண்டு. 1989 அது. 1999 உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் உண்டு. கந்தஹார்ல விமானம் கடத்தப்பட்ட போது இதே போல ஒரு 3 முக்கியமான தீவிரவாதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். தீவிரவாதிகளை குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையிலேயே விடுதலை செய்வது ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் ஒரு அனுபவமா இருக்கக்கூடிய நிலைமையில எந்த வழக்கும் இல்லாத, நிலுவையில் இல்லாத அல்லது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் பிணை பெற்றிருக்கக்கூடிய மசரத் ஆலமை விடுதலை செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பிரதமர் கொலைப்படுறார், ராஜ்நாத் சிங் கொலைப்படுறார்? இல்ல, அவர் பேர்ல ஏற்கனவே பல வழக்குகள், 27 வழக்குகளோ இருக்கு, எல்லாத்திலுமே பிணை பெற்றிருக்காரு. ஆமா, அதனால இது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்ல சில சிக்கல்களை இது ஏற்படுத்தும். ஏன்னா இது தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் உமர் அப்துல்லா சொல்லும்போது கூட சொல்லியிருக்கிறாரு, அந்த 2010 நடைபெற்ற அந்த கலவரத்துக்கு, ஆன்டி இந்தியா கலவரத்திற்கு காரணமானவர் இவர். 200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டது கூட பெரிய பிரச்சனை காஷ்மீர்ல ஏற்படாத காரணம் கூட இந்த ஆள் உள்ள இருந்தது தான் அப்படிங்கிற மாதிரி.
வாட் ஆல் செட் அண்ட் டன் அது வந்து ஒரு பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல ஒருத்தர் கைது செய்யப்படும் பொழுது அதற்கான சில இது இருக்கு, அட்வைசரி கமிட்டி இருக்கு, அதுல கொண்டு போகணும். அந்த நடைமுறைகள் ஃபாலோ பண்ணாம விடுதலை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சிக்கலை ஏற்படுத்துகிறது. 27 வழக்கு இருக்கு. 27 வழக்குகளையும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டப்படி, தண்டனை சட்டப்படி அதே ஜம்மு காஷ்மீர் மாநில நீதிமன்றங்கள்ல இவர் பிணையில விடுவிச்சிருக்கு. இவர் வந்து உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில இருக்கலாம், நீதிமன்றங்கள் சொல்லிருக்கு. நீதிமன்ற நடைமுறைப்படி இப்ப வந்து அவர் மேல எந்த பிரச்சனையுமே இல்ல, வெளியே விடுறாங்க. இல்லங்க, ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட் நடக்குது. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பிஜேபி பிஜேபிக்காரர் இருக்கிறாரு, அமைச்சரவை இருக்கிறது. எது எதிர்காலத்தில் இவர் வந்து சாதாரண அல்ல, பயங்கரவாதி என்று சொல்லப்பட்டு தான் உள்ள இருக்கிறாரு. இதை பற்றி ஏன் ஆலோசித்துக்க கூடாது? சில விஷயங்கள் நடவடிக்கை எடுக்கும் பொழுது அரசாங்கம் கண்டிப்பாக கூட்டணி கட்சியை சார்ந்த அல்லது அரசியல் இருக்கிற அந்த அரசோடு இருக்கிற அமைச்சர்களுடைய நம்பிக்கையை பெற்று ஏன் செய்திருக்க கூடாது? இது ஒரு சங்கடத்தை இன்றைக்கு ஏற்படுத்துகிறது இல்லையா? நீங்க வந்து என்னதான் சொன்னாலும் அரசியல் கட்சிக்கு, அதாவதுங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்ள இருக்கிற அமைச்சர்கள் நான் சொல்வது இப்ப பார்லிமெண்ட்ல இதை ரைஸ் பண்றாங்க. என்னவே நான் சொல்லுவேன், எதிர்கட்சிகள் இது பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமரை குற்றச்சாட்டுகிறார்கள் சொன்னால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பதில் சொல்ல நிலையில தள்ளி வெற்றது யார்? இது மீதி இடத்துல இருந்தேன்னு சொன்னா இது சட்டமன்றம் சொல்லிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மீதி இது காங்கிரஸ் கட்சி ரைஸ் பண்ணதும் கூட அதுவே மாநில சம்பந்தப்பட்ட விஷயம், லா அண்ட் ஆர்டர் அந்த மாநிலத்தினுடைய சப்ஜெக்ட் அப்படின்னு இவர்களுக்கும் தெரியும். ஆனால் இது பார்லிமெண்ட்ல வந்து ரைஸ் பண்றாங்க. இதற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு இப்ப ஆளாறாங்கல்ல. இந்த நிலையில இதை தடுத்து இருக்கலாம் இல்லையா? முஃப்தி முகமது சயீத் இந்த மாதிரியான ஒரு குணநலன்கள் கொண்டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு காலையில தான் தெரியுமா? எக்ஸாக்ட்லி. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அங்க 25 இடங்கள்ல ஜெயிக்கும் பொழுது ஆட்சி அமைக்க முடியல யாரும். நாங்க வந்து அங்க பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி தொடரும் என்று சொன்னால் அது மத்திய அரசாங்கத்துடைய ஆட்சி. லிட்டரலி ஸ்பீக்கிங் அதுதான் நாங்க கண்டினியூ பண்ணிருக்க முடியும். மத்திய அரசாங்கம் எங்களுடையது. நாங்கள் எங்களுடைய ஆட்சி முழுக்க எங்களுடைய ஆள ஒருத்தர் ஜனாதிபதி அங்க கவர்னரா வச்சு நிர்வாகம் செய்திருக்க முடியும். ஆனால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற ஒரு காரணத்தினால தான் மக்கள் அது மேண்டேட் ஃபேக்சர்ட் வடிக்டா இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஜனநாயகத்தை எப்படியாவது அங்கே ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிற முயற்சியில் தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. எங்களையாவது ஜனநாயக ஆட்சியை கொண்டு வரணுங்கிற முயற்சியா எப்படியாவது நம்ம நீண்ட காலமா குறிவித்திருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல பாஜக ஆட்சியை கொண்டு வந்தோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஜம்மு காஷ்மீர்ல மாத்திரமல்ல தமிழகத்திலையும் வர வேண்டும் ஆசைப்படுகிறோம். அஸ்ஸாம்ல அருணாச்சல பிரதேசத்திலையும் ஆசைப்படுகிறது. ஒரு கட்சி ஆசைப்படுவது தவறு கிடையாது. எங்களுடைய ஆசை இதுல இல்ல ஒன்னு சொல்லல. ஆனால் அந்த ஆசையை நாங்க மறைமுகமாக எப்படி காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் ஆர்டிகல் 356 தேவைப்படும் போதெல்லாம் இம்போஸ் பண்ணி 99 முறை இம்போஸ் பண்ணி தன்னுடைய கவர்னர்களை வைத்துக் கொண்ட மத்தியிலிருந்து ஆட்சி செஞ்சாங்களே, அந்த மாதிரி நாங்க செய்திருக்க முடியுமே. பிரசிடென்ட் கொண்டு வந்தமே 2 மாசத்துல வித்ட்ரா பண்ணி ஒரு புதிய ஜனநாயகத்தில பாதியில ஒரு அரசாங்கம் கொண்டு வரணும்ன்ற முயற்சியில் ஈடுபட்டோம். இன்னைக்கு கூட ஹோம் மினிஸ்டர் சொல்லிருக்கிறார், பிஜேபி அக்செப்ட் பண்ணிருக்கிறோம். எங்களுக்கும் பிடிபி கட்சிக்கும் பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையிலே ஒரு ஜனநாயகத்தை மறந்துகின்ற ஒரு ஆட்சியாக அது இருக்க வேண்டும் என்று அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன அப்படிங்கறத காங்கிரஸ் பிரதானமான கேள்வி நம்ம தொடர்ந்து வைப்போம். திரு நாராயணன், இதுல வந்து மாநில அரசு செய்த ஒரு விஷயத்துக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல கூட நீங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு கால இருக்கீங்க. உமர் அப்துல்லா ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா பாஜக வந்து கேள்வி எழுப்பும் உங்களை. நீங்க வந்து நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, ஃபருக் அப்துல்லா வந்து இங்க கூட்டணியில் இருக்கிறாரு, நீங்க அங்க கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை உமர் அப்துல்லா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருந்திருக்கீங்க. அதே குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியாது மாநில அரசுடைய பிரச்சனை அப்படின்ட்டு. அதே குற்றச்சாட்டை இன்று காங்கிரஸ் கட்சி பாஜக மீது வைக்கிறது. மாநில அரசு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் நிர்வகிக்கும் போது எந்த வழக்கும் எந்த பிணையும் இல்லாத போது முழுக்க விடுதலை செய்வதற்கு நீதிமன்ற உத்தரவை இருக்கும் போது பச்சை கொடி காட்டப்படும் போது விடுதலை செய்யறாங்க. இதுல என்ன சிக்கல் சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பெரிய தேச துரோகம் நடந்து விட்டது, இவ்வளவு பெரிய கொலை நடந்து விட்டது, கூட்டம் நடந்து விட்டது, பாஜக மீது குற்றம் சாட்டுற காரணம் என்ன? அதாவது நீங்க தெளிவா ஆரம்பத்தே சொன்னீங்க, நீங்க ஏதாவது ப்ரோகேட்டிவா கேள்வி கேட்பது உங்க வேலை, அதனால கேள்வி. ஆனா நீங்க உங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க வீரவசனம் பேசியவர்கள் அந்தர்பல்ட்டி அடிச்சு, அதாவது நாட்டினுடைய செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதிகளுடன் கூட்டணி வைத்து ஒரே ஒரு காரணம் பதவி என்கின்ற ஒரே ஆசை. நீங்க பேச நீங்க சொல்லுவீங்க நாராயணன் குறுக்கிட மாட்டான், நான் உங்களுக்கும் அந்த இது உண்டு நினைக்கிறேன். வாட் இஸ் குட் ஃபார் த கூஸ் இஸ் குட் ஃபார் த கேண்ட் நல்லா புரிஞ்சுட்டு நீங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதவர் இல்ல. பேசுங்க, நீங்க பேசுங்க. ஏன்னா நான் குறுக்கிட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க அழகா சொல்லுவீங்க நாராயணன் குறுக்கிட மாட்டாருன்னு. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, செப்பரேட்டிஸ்ட இது பண்ணுவாங்க. இன்னைக்கு பிரிவினைவாதங்களுடன் சில பேர் சொல்லுவாங்க பதவிக்காகவும் பணத்திற்காகவும்
தன்னுடைய டேஷையே அடகு வைக்கக்கூடியவர்கள் பாஜக என்பது இன்று தோல் உரித்து காட்டப்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க அக்கான்னு சொல்லுவாங்க, தம்பின்னு சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்லுவாங்க, வேற யாரையாவது சொல்லுவாங்க. அந்த நிலையில் தான் பாஜக இன்றைக்கு இருக்காங்க. இவர்கள் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இன்று தன்னுடைய குறிக்கோள்களை அடகு வைத்து காஷ்மீர்ல ஆட்சி பிடிக்க பார்க்கிறாங்க. இவர் சொன்னாரு உத்தமர் மாதிரி பேசினாரு. 356 ஆர்டிகல் உபயோகப்படுத்தல. டெல்லியில ஆட்சி வரணுன்றதுக்காக 9 மாதம் இதற்கான பலனை அனுபவிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க முயற்சி பண்ணி சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய மானத்தை டேஷ் எல்லாத்தையும் அடகு வச்சா சொன்னீங்க இல்லையா. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி டெல்லியில முதல்ல அமைஞ்ச போது டெல்லியில நீங்க என்ன பண்ணீங்க, உங்களை எதிர்த்து உங்களை ஒழிச்சு உங்களை நாங்க துடைப்பத்தால துரத்தி விட்டோம் சொல்லி சொன்ன அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சிக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க. அது எதை சமரசம் வச்சீங்க? நல்ல நியாயமான கேள்வி. என்ன பதில் சொல்றேன்? அரசியல் கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ல விடுதலாம். நீங்களே பேசும்போது அதுல ஏன்னா டெல்லியில நாங்க ஆட்சியில பங்கு வகிக்கல. நல்லா புரிஞ்சுங்க. இவங்க ஆட்சியில பதவி வைக்கலன்னா இவங்க கேள்வி கேட்க முடியாது. இவங்களுக்கு தெரியாம இதுவும் நடக்க முடியாது. இவர் சொல்றாரு, பிடிபியுடைய ஸ்போக்ஸ்பர்சன் கிளியரா சொல்றாரு, ஸ்போக்ஸ்மேன் சொல்றாரு, இது மாதிரி இது காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்காரா? அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா தரப்புட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தணும் சொல்றாங்க. அப்ப எல்லா தரப்பு அக்கார்டிங் டு பிடிபி, அதாவதுங்க இவர் பிரைம் மினிஸ்டர் running with the hare and hunting with the hounds. முயல் கூட ஓடி நாய்களுடைய வேட்டையாடுவதில் வல்லவர் இருக்காரு. 2 குதிரையை ஓட்ட பார்க்கிறாரு. மக்கள் இதனுடைய இதை தெளிவாக பார்த்துருக்காங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. உண்மை. இவருடைய பிஜேபியினுடைய தோல் உரித்து காட்டப்படுகிறது, முகமூடி கிழிக்கப்படுகிறது. அவர் மோடி என்ன செய்யறாரு, எங்க ஓடுறாரு தெரியல. நீங்க எங்க ஓடுறீங்கன்னு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்க, அதற்கான பதில் வரும்போது நீங்க அடுத்த விஷயத்துக்கு போறீங்க. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோகிராம்ல இருக்கு என்ன இருந்துச்சு, எல்லா தரப்போட பேசணும் தான் இருந்துச்சு. தீவிரவாதிகளை விடுவிக்க இல்லையே. அது அவங்க கேள்விகள் என்ன தப்பு இருக்கு? நீங்க இந்த கேள்விக்கு தெளிவாக, மிக தெளிவாக அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் இதே சப்ஜெக்ட் கேட்க என்ன சொல்லிருக்காரு, இந்த சப்ஜெக்ட் கேட்கச்சு இட் இஸ் இன்க்ளூடட் இன் தி காமன் மினிமம் ப்ரோகிராம் சொல்லிருக்காரு. வாஸ் என்னது இந்த பேசிக்கலி when this gentleman the separatist இத விடுவிக்கிறது காமன் மினிமம் ப்ரோகிராம் இருந்திருக்கிறது. அவருடைய இல்ல, நீங்க படிக்க முடியுமா? It is an important of our CMP to involve all stakeholders and across LOC. Yes. எந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு சொல்லுங்க. எந்த கேள்விக்கு ஏன் விடுவிக்க பாருங்க, இந்த கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்றாரு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய வெளில வர வேண்டியதானே, ஆட்சியை கவிழ்க்க வேண்டியதானே. உங்களுடைய ஆசை மொழி வந்துருச்சு. எங்க ஆசை மொழி? மக்களுடைய தீர்ப்பு, மகேசனின் தீர்ப்பா வச்சு போறாங்க. உங்களுக்கு கொள்கைக்கு, அடிப்படை கொள்கைக்கு எதிராக மினிமம் ப்ரோக்ராம் என்பது நீங்க எல்லாருமே போய் பார்த்திருக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பேசுற அதை பத்தி அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணுவான்னு ஒண்ணும் கிடையாது. இவர் சொல்றாரு, அவங்களுடைய அங்க ஸ்போக்ஸ் பர்சன் தெளிவாக பேசியிருக்கிறார், தெளிவா சொல்லியிருக்கிறாருங்கிறார். நீங்க தெளிவா தயவு செஞ்சு திருப்பி காமன் ப்ரோக்ராம் பாருங்க. அவர் சொல்ல வேண்டாங்க, நீங்களே எடுத்து பாருங்க. ஏன்னா இது இருக்கு, அது மறைமுகமா ஹிடனா இல்ல, சீக்ரெட் டாக்குமெண்ட் விட்டுருங்க. நீங்க கேட்க மாட்டீங்க, ஒரு காங்கிரஸுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் கேட்கிறேன், அவர் என்ன சொல்றாரு, அந்த பிடிபியோடைய மக்கள் ஜனநாயக கட்சியோடைய சீர்திருத்தம் சொல்றாரு, எல்லா தரப்புடையும் பேசணும்னு சொல்றீங்களே, அந்த எல்லா தரப்பும் என்ன, பாகிஸ்தான் ஆகட்டும், பிரிவினைவாதிகளா இருக்கட்டும், டெல்லி அரசா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், இதுதான் எல்லா தரப்பும். நீங்க சொல்லுங்க, பிரிவினைவாதிகள் சொல்றாங்க காஷ்மீர் எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவர் ஜெயில இருந்தாருன்னா நீங்க யாரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா, அது பாகிஸ்தான் யாரை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நினைக்குதோ அவர்கள் இல்ல. இந்தியா நாம யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நினைக்கிறோமோ அவங்க கூட பேசுறது. பாகிஸ்தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பல பேரை நினைக்கும், தீவிரவாதி, பயங்கரவாதி எல்லாரையும் நினைக்கும். அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. சோ யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்தியால, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற நாமெல்லாம் சேர்ந்து என்ன பேசுறோமோ அவங்களோட பேசலாம்னு இருக்கு. நீங்க சொல்றீங்க உள்ள இருந்தா பேசலாம். இவர் ஒண்ணு இல்ல, கிலானி லீடர் கொஞ்சம் இருங்க சார். பக்கத்துல வச்சுட்டு பதவி ஏற்ற 1 மணி நேரத்துல பாகிஸ்தானுக்கு நன்றி.
இன்றைக்கு இவரை செப்பரேட்டிஸ்டோட பேசுவதை பத்தி இல்லங்க உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு வேற ஒண்ணு இல்லை, நீங்க பேசுங்க. செப்பரேட்டிஸ்டோட பிஜேபி அலையன்ஸ் வச்சிருக்குதுன்னு முதல்ல சொன்னாரு. பிடிபியோட நீங்க பிடிபியோட அலையன்ஸ் வச்சீங்க, அதாவது நீங்க பிடிபியை சொல்றீங்க. பிடிபியோட கடந்த காலங்கள் நீங்க தான் அலையன்ஸ் வச்சிருந்தீங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் பிடிபியோட அலையன்ஸ். உங்களோட பழகின ஒரே காரணம் இந்த 10 ஆண்டு காலம் உங்களுடைய சவகாசத்தினால தான் பிடிபி இப்படி பேசுறாங்க. உங்க கூட அதாவது இது இன்றைக்கு உள்துறை அமைச்சர் கூட பாராளுமன்றத்தில் பேசுகிறார். உங்களுக்கும் தெரியும், மறந்துட நீங்க வந்து ராவனோட நீங்க வந்து குறைவில்லாம மெமரி பவர் இருக்கிறது தான். பாகிஸ்தானுடைய கரன்சியை இந்தியாவுல காஷ்மீர்ல செயல்பட வைக்கணும்னு சொல்லி சொன்னது எந்த பீரியட்ல ஆனா நடைமுறைப்படுத்தலையே. ராவண்ட போல 1000 சொன்னாலும் பிரிவினைவாதம் பேசினாலும் நம்முடைய பார்வையில இந்த மசரத் ஆலம் வந்து இந்தியாவில் இருக்கிறவர், இந்தியாவில் காஷ்மீர் விடுதலை ஆனா இந்தியர். ஒரு நிமிஷம், அவரை விடுதலை பண்றது உங்களுக்கு இவ்வளவு பெரிய கோபத்தை உண்டாக்குது. ஆனா அந்நிய நாடு நம்முடைய எதிரி நாட்டுடைய கரன்சி இந்தியாவில செல்லுபடி ஆகணும், காஷ்மீர்ல செல்லுபடி ஆகணும் சொல்லி சொல்றாங்க. அது எதிர்த்தோம், அது ஒண்ணும் எதிர்க்காம இல்ல, செய்ய விடாம செஞ்சோம். அதுவும் உண்மை. இவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு பாகிஸ்தானுடைய பிரிவினைவாதிகளுக்கு நன்றி சொல்லி இங்குள்ள ஜவான்களை அவமானப்படுத்திய எங்களுடைய பிரதம மந்திரிய அவர் மோடியா நான் பார்க்கல, இந்தியாவை அவமானப்படுத்தி என்னுடைய பிரதமர் பக்கத்தில் வச்சு அவமானப்படுத்திடுறாங்க. இவங்க பதவிக்காக, பதவிங்கிற ஆசை, பணம்ங்கிற ஆசை, இதற்காக பிரிவினைவாதிகளுடன் கைகோர்த்து இன்று நாட்டை துண்டாக்க பார்க்கிறார்கள். என்ன பேசினாங்க இவங்க? எப்படி வீரவசனம் பேசினாங்க? 56 இன்ச் மார்பு பத்தி பேசினாங்க. அன்னைக்கு இவரை இது பாராளுமன்றத்தில் இது பண்ண கொலை பண்ணவரை நம்மளை எல்லாம் கொன்றவர்களை வந்து உடனே தூக்கிலிடணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த தூக்கிலிடப்பட்டவர் கொண்டு வரணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த உடல் இவர் கூட வச்சுக்கிட்டு இதை அதை எதிர்ப்பவர்கள். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தெரியணும், நீங்க இவங்க கூட கூட்டு போகச்சே இவர்கள் உங்களுக்கு ஒரே வெறி, பதவி வெறி. அந்த பதவி வெறிக்காக என்ன செய்யறாங்க? யார் கூட பதவி வெறிக்காக அப்படிங்கிற உங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னொரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு, இன்னொரு சந்தேகம் கூட எழுந்திருக்குது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பான பதிலுரையின் போது சொல்கிறார், எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, மத்திய அரசுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்படவில்லை, அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுடைய பங்காளில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய துணை முதல்வரும் தெரிவிக்கப்படவில்லை, எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாது என்றார். இந்தியாவுடைய உளவுத்துறை என்ன ஆயிற்று? ஒரு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாதி விடுதலை செய்யப்படுகிறார் என்றால் மத்திய உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா? பிரதமர் எப்படி தெரியாது என்று சொல்ல முடியும்? மசரத் ஆலம் விடுதலை, பிரிவினைவாதி, ஜம்மு காஷ்மீருடைய பிரிவினைவாதி ஆலம் விடுதலை உரிமையா மீறலா என்ற தலைப்பில் ஆயுதத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். இந்நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் முடிந்திருக்கார். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்கள்கிட்ட தான் என்னுடைய முதல் கேள்வி வைக்க விரும்புறேன். 2 தரப்புலையும் வந்து ஒரு வாதம் ஆரம்ப கட்டத்தில் போச்சு. இது வந்து எங்களுக்கே ஒரு ஷாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புல சொல்றாங்க. பதவி ஆசைக்காக செய்யப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் தான் இது. முதல் நாளே உங்களுக்கு தெரியணுமா? அவர் திடீர்னு நீங்க மாதிரி முதல் நாள் அப்படி இருந்ததுதான் உங்களுடைய பதவி ஆசை தான் அவரை இப்படி செய்ய தூண்டுகிறது. நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற இவருடைய பார்வை, உங்களுடைய பார்வை இதுல வந்து பாஜகவுடைய பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது முக்தி முகமது செய்து தன்னுடைய கிடைச்சிருக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி செய்யறாரு நினைக்கிறீங்களா? இல்ல இப்படி விடுதலை செய்யப்பட்டது தவறே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, மாநில அரசுக்கு இந்த உரிமை இருக்கிறது. அது சரியா தவறா, இது லார்ஜ் ஸ்கேல்ல இது எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, ஏன்னா நம்ம வந்து மாநில சுயாட்சியை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு தேசம். எல்லா மாநில கட்சிகளும் மாநில சுயாட்சின்றாங்க. நம்ம இங்க தமிழ்நாட்டில் அதுக்கான நிறைய உதாரணங்கள் இருக்கு. சில அவங்க தனியாட்சியே கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த உரிமையை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் இவர் வந்து இவருடைய இந்த ஸ்டேச்சர் இருக்குல்ல, இப்போ பிரிவினைவாதம் பேசுறத கூட இப்ப இந்தியாவோடு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத பேசுறதுக்கான உரிமையும் கூட சொல்லலாம். ஆனால் அது எந்த விதத்தில் அவர் வந்து முன்வைக்கிறார் அப்படிங்கன்னா, அவருடைய பாஸ்ட் பார்க்கும்போது ஒரு தீவிரத்தன்மையோட இருக்காரு. கிட்டத்தட்ட ஜிலானியோடைய ஐடியாலஜிக்கல் சிஷ்ய பிள்ளையா அவர் தான் இப்போ இருக்கிறார். ஒரு தீவிரமா அவருக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்போ ஒரு இந்த அணுகுமுறையே வந்து வயலண்டான ஒரு அணுகுமுறை தான். ஒரு 120 பேர் மரணிக்கிற அளவுக்கான ஒரு போராட்டத்தை நடத்தி கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டை ஸ்தம்பிக்கிறது, அல்லது இந்தியாவுக்கு எதிரான அவர் மேல இருக்கிற எல்லா செடிஷன் ஆக்ட் இது எல்லாமே இருக்கு. அப்படியான ஒரு தத்தை வரும்போது இந்த விஷயத்துல வந்து பிஜேபி சொல்ற விஷயங்கள்ல எனக்கு என்ன முரண் வருது அப்படின்னா, நீங்க வந்து இதே பிரச்சனைக்கு தான் இதே செப்பரேட்டிஸ்டோட பேசினாங்கன்னு சொல்லி உடனடியா பேச்சுவார்த்தையை நிறுத்தினீங்க. நீங்க பாகிஸ்தானோட நடந்து கொண்டிருந்த வெளியுறவுத்துறை மட்டத்திலான பேச்சுவார்த்தையை நிறுத்துவதற்கு வேற எந்த ரீசனும் சொல்லல. இதுல நீங்க வந்து எப்படி போய் நீங்க பிரிவினைவாதிகளை எப்படி சந்திக்கலாம், பாகிஸ்தான் தூதர், துணை தூதர் அப்படிங்கிறது தான் அப்ப வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையை ஒரு சர்வதேச ரீதியில 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை தொடரணும்னு சொல்லி எல்லா தரப்புல இருந்தும் அழுத்தங்கள் வந்த போது
நாங்க இதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம், இந்த விஷயங்கள்ல கடுமையான நிலைப்பாடு எடுக்க விரும்புறோம் அப்படின்னு சொன்ன பிஜேபி இப்ப இந்த விஷயத்துல ஏன் வந்து இப்பயும் கூட அதே ஷாக் அவங்க சொல்றாங்களே, நாங்க கடந்த ஆட்சியில் மன்மோகன் சிங் வந்து எங்களுக்கு வந்து பயங்கரவாதம் கவலை அளிக்கிறது, பிரிவினைவாதிகளோடு பேசியது தவறு, இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட நிறுத்திக்கல, பேச்சுவார்த்தையே நிறுத்தினீங்க நீங்க. இங்க அப்படி இல்ல, இங்க வந்து நாங்க எங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறோம், இதை நாங்க ஒத்துக்கலன்னு சொல்றீங்களே தவிர அடுத்த கட்டமா எந்த விஷயமும் பண்ணல. ஆட்சியில நீங்க ஒரு தெளிவான தர்ம சங்கடம் இருக்கு, அதுல மாற்று கருத்துல. என்னுடைய கேள்வி என்னன்னா, இல்ல இதுலயே கூட லீகலாவே பிஜேபி வந்து மசரத் ஆலம் மேல எந்த வழக்குலயுமே எல்லா வழக்குமே பிணை கிடைச்சிருச்சு. அப்ப அவர் எந்த கணக்குல உள்ள வச்சிருக்க முடியும்? அதுவே ஒரு சட்டவிரோதமான டிடென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது நீதிமன்றத்துல எல்லா வழக்கும் 27 வழக்கு பிணை கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் சொல்றாரு 6 முறை என்னுடைய பொது பாதுகாப்பு சட்டத்தில் எம்எல்ஏ போட்டிருக்காங்க, 6 முறை நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு புதுசுல மீண்டும் கைதாகிறதுக்கு நான் தயாருங்கிறாரு. சின்ன ஜெயில இருந்து பெரிய ஜெயிலுக்கு வந்திருக்கேங்கிறார். அந்த டேர்ம் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மாநிலமே ஒரு பெரிய சிறைச்சாலையாக இருக்கிறது. விடுதலை அந்த காஷ்மீர் வந்து விடுதலை பெற வரைக்கும் அது சிறையா தான் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊரை நம்ம நம்பக்கூடிய நீதித்துறையின் அடிப்படையில அவர் வந்து விடுவிக்கப்படுறாரு, பிணையில விடுவிக்கப்படுறாரு. அப்படிங்கும் போது அவர் உள்ள வச்சிருக்க என்ன நியாயம் இருக்க முடியும்? அதுல பாஜக அதிர்ச்சி அடைய இருக்குன்னா காங்கிரஸ் அதிர்ச்சி அடைய இருக்குன்னு. ஆனா நீங்க வந்து இப்ப ஒரு விஷயம் நம்ம ஏத்துக்க முடியும், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுத்த வேண்டி இருக்குங்கிறது தான் பிடிபி சொல்றாங்க. எங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பேசிஸ்ல நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு மூவா இதை நாங்க கொண்டு போறோம்ன்றாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை எந்த விதத்தில் அமைய போறது? இப்போ ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும்போது குறைந்தபட்சமாக இப்ப இதனோட முழுக்க அரசியலா தான் அவங்க பண்றாங்க. பிடிபிக்கு தெரியும் நிச்சயமா இது ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உண்டாக்கும் பிஜேபிக்குன்னு. ஆனாலும் கூட அவங்க வந்து காஷ்மீர்ல அவங்களுக்கு கிடைச்ச, ஏன்னா அவங்களுடைய வாக்குகள் முழுக்கவே ஹுரியத் மாநாட்டு தலைவர்களுடைய ஆதரவோடு தான் கிடைச்சிருக்காங்க, அவங்க வெற்றி பெற்றது. அப்ப இந்த அதுக்கான ஒரு நன்றி கடனா தான் இதை அவங்க பாக்குறாங்க. உடனடியாக நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்க உடனடியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே இந்த ஆக்ஷன் இவ்வளவு ஸ்பீடா எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா, அவங்க வந்து இவங்க எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. வாக்கு வங்கி அரசியல் எப்ப இவங்க வெளியே போவாங்கன்னு தெரியாது. நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நமக்கு இருக்கிற பேசிக்கா இருக்கிற அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் திரும்ப கேட்கறது என்னன்னா, பிஜேபி அரசாங்கம் இவங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியும். இப்ப நீங்க விடுதலை புலிகளுக்கு மாநில அரசு ஒரு முடிவு எடுத்து நாங்க வந்து விடுவிக்கணும்னு எடுத்த போது உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று ஒரு ஸ்டே வாங்க முடிஞ்சதுல, அப்படி ஒரு சட்ட ரீதியான ஸ்டே அதுல வாங்க முடியல. அப்படி ஒரு மூவ் பண்ணிருக்க முடியுமா இவங்க? நீங்க வந்து அதிகாரத்தை நீங்க பறிக்க முடியாது மாநிலத்தில இருந்து. இடைவெளி கேட்டுகள் தான் கேட்கணும். அவர் சொன்னது போல இந்த மாதிரி மத்திய அரசு வந்து கடந்த முறை செயல்பட்டுச்சு. இந்த மாதிரி தமிழக அரசு வந்து விடுதலை செய்யப்பட்ட முயற்சி பண்ணும்போது, விடுதலை புலிகளை முயற்சி பண்ணும்போது மத்திய அரசு தலையிடுச்சு. நீங்க பிரதமர் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு தெரியவே தெரியாதுப்பா அப்படின்ட்டாரு. உளவுத்துறை ஜம்மு காஷ்மீர் மாதிரி ஒரு பதட்டம் நிறைந்த மாநிலத்துல, சிறப்பு ஆயுத பாதுகாப்பு சட்டம் இருக்கக்கூடிய மாநிலத்துல, ராணுவத்துடைய ஸ்பெஷல் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய மாநிலத்துல, போலீஸுக்கு சிறப்பு சட்டம் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒரு விஷயம் நடக்குது எங்களுக்கு தெரியாது ஒரு பிரதமர் சொல்லிட்டாருன்னா, இல்ல அப்படி இல்லங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதாவது இது லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ரூலிங் தான் இருக்கு. அதான் சொல்ல வரோம். நாங்க ரூலிங்ல இருக்கோம். எங்களுடைய மன வருத்தமே என்னன்னு சொன்னா, நாங்க பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் கவர்மெண்ட், கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்கும்போது எங்களை கன்சல்ட் பண்ணல அப்படிங்கிறது உண்மை. இதை பிரதமர் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். கன்சல்ட் பண்ணல, அவர்களா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நீங்க சொல்றது அரசியல் ரீதியான ஒரு விஷயம். அரசியல் ரீதியா அவங்க வந்து உங்களை அவமதிச்சிருக்காங்க, உங்களை கலந்துக்கல, நான் புரிஞ்சுக்கிறேன். அது மத்திய அரசு. நாங்க அரசு ரீதியா அரசியல் விட்டுருங்க, அரசு ரீதியா மாநிலத்துல துணை முதலமைச்சருக்கு தெரியல, இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சருக்கு சிறையிலிருந்து ஒருத்தர் விடுவிக்கப்பட தெரியல. முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக அந்த ஆக்ஷன், அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதுதான் அர்த்தம். இங்க நீங்க தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் வேற, அது வேற. இது சொல்லப்பட்டு அறிவிக்கப்பட்டு வெளியிடுவதை நாம சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டுக்கும் போலாம். சாவி எடுத்துட்டு போய் முஃப்தி முகமது சயீத் திறந்து விடல. அவர் வந்து டிஜிபி நடராஜாட்ட தெளிவா கேட்கிறார். அவர் வந்து நீங்க வந்து ராஜேந்திராட்ட தெளிவா கேட்கிறார், நீங்க வந்து என்னென்ன யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் டிடென்ஷன்ல இருக்காங்க, எனக்கு லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் விடுதலை பண்ண போறேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி அந்த நடவடிக்கையில் இருக்காரு. இல்ல இது நிச்சயமாக சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இது பாரதிய ஜனதா கட்சி இது முதல்ல தெரிந்திருக்கும் என்று சொன்னால் அங்க துணை முதலமைச்சர் அதை அப்ஜெக்ட் பண்ணிருக்க முடியும். துணை முதலமைச்சருக்கும் கேபினெட்ல இருக்கிற மற்ற அமைச்சர்களுக்கும் தெரியாம நடந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க சரியா சொல்றீங்க. இது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்பது மாத்திரமல்ல, நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது இவர்கள் கேள்வி கேட்கிற கேள்விக்குரிய ஒரு தேசப்பற்றை பற்றி எங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை பிரதமர் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம் புரிந்துக்கணும். அதாவது பிரைம் மினிஸ்டர் பண்ணது சீஃப் மினிஸ்டர். நான் அங்கேருந்து வெளில ஓடிட்டு தப்பிச்சுன்னு ஓடி போய் அது எனக்கு தெரியலன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லல.
அதாவது அதிகாரப்பூர்வமா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் அன்றைக்கு விட்டிருக்கிறார். இது அபிஷியலி சட்டப்படியே நடந்து இருக்கிறது. ஆனால் இது நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அரசியல் ரீதியாக பாஜக ஒரு பின்னடைவு, பாஜக ஏமாற்றப்பட்டு கூட வச்சுக்கோங்க. இந்திய அரசுக்கு பின்னடைவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இந்தியா முழுக்க 30 கண்ணு இருக்கும்னா ஜம்மு காஷ்மீர் தெரியாத ஒரு பிரதமர் இருக்காரான்னு ஒரு கேள்வி வருது. அன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் இன்னைக்கு அதை பத்தி சொல்லிருக்கிறாரு. நாங்கள் மாநில மாநிலத்துக்கிட்ட நாங்க அறிக்கை கேட்டு இருக்கிறோம், அறிக்கை கொடுத்திருக்கிறது, அதுல எங்களுக்கு திருப்தி இல்லை. நாங்க தேவைப்பட்டால் அரசியலமைப்பு சட்டத்தின் படி நாங்க டைரக்ஷன் கொடுப்போம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால இது அரசாங்கம் இதை எடுத்தது சட்ட ரீதியாக ஓடி போடல, பிரேக் பண்ணிட்டு போடல, ஜெயில அதிகாரிகள் அரசு விடுதலை செய்திருக்கிறது. பிஜேபி பங்கு பெற்ற அரசு திறந்து விட்டுருக்காங்க. இப்ப இவர் ஏற்கனவே போலீஸால அங்க இருக்கிற ஆர்மி போர்சஸால பிடிக்க முடியாம அவருடைய தலைக்கு விலை வைத்து அதுக்கு பிறகு தலைமறைவாக இருந்து பிடிக்கப்பட்டவர். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சூழல்ல இவர் வெளியில போன பிறகு மீண்டும் கைது பண்ணலாம், நாங்க டைரக்ஷன் கொடுக்கிறோம்னாலும் கூட எங்க போய் தேட போறீங்க? அதற்கு சட்ட ரீதியாக வெளியில விடாம உடனடியாக என்ன சொல்ற, பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் இன்னைக்கு இதை இட்ஸ் an aberration. Yes, it's an embarrassment for BJP. அந்த கவர்மெண்ட்டுக்கு அங்க எங்களுக்கு பிஜேபிக்கும் அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு. அட்மிட் பண்ணி சரி செய்வதற்கான தான் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த சில விஷயங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய இதை நீங்க இந்த ஆக்சுவலி இப்போ பிஜேபி கவர்மெண்ட் அங்க வந்ததுக்கே முதல்ல காரணம் ஜனநாயகத்தை நிலைநாட்டணும்னு. இப்ப இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் ஹோம் மினிஸ்டர், தேவைப்பட்டால் அந்த வித்ரா பண்ணா கூட பண்ணிட்டு போறோம். என்ன பதினால ஜனநாயகத்தை நிலைநாட்டுறதுக்காக சட்டவிரோதமா யாரையும் காவல் வைக்கக்கூடாது சொல்லி அவங்க முடிவெடுத்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி இருந்திருக்கு, ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒரு பிரிவினைவாதியை விடுதலை செய்யலாமா என்று கடுமையான கேள்வி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய நியாயத்தில் வெற்றியில் நாங்கள் எந்த விதமான சமரசம் செய்ய மாட்டோம், தேசப்பற்றில் எங்களுக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டாம் என்று பிரதமர் சொல்கிறார். ஆனால் இதற்கு முன்னால் பிரிவினைவாதியாகவே இருந்த சஜத் லோனை அமைச்சராகவே ஆக்கியிருக்கிறது இதே பாஜக கூட்டணி அரசு. நேற்று பிரிவினைவாதியாக இருந்தவர் இன்று அமைச்சராக இருக்கலாம். பிரிவினைவாதியாக இருக்கக்கூடியவர் வழக்கிலிருந்து பிணை விடுவிக்கும் போது சிறையிலிருந்து விடுவிக்கப்படக்கூடாதா? பாஜகவுடைய வாதம் லாஜிக்கானதா, நியாயமானதா? காஷ்மீர் பிரிவினைவாதி மசரத் ஆலம் விடுதலை உரிமையா மீறலா என்ற தரப்பில் இன்றைய ஆயுதத்தை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் கேட்க விரும்புகிறேன். பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முதல்வர் செயல்பட்டு விட்டார். அந்த கட்சியில அந்த ஆட்சியில பங்கேற்கக்கூடிய பாஜகவுக்கும் இதுல பொறுப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுடைய கேள்வி எழுப்புறீங்க. பிரிவினைவாதி ஒருத்தரை விடுதலை பண்ணதுக்கு இவ்வளவு கோவம் வருது. ஆனா பிரிவினைவாதத்தை ஆதரிச்ச பங்கு காங்கிரசுக்கு உண்டு, அந்த வரலாறு மறந்துட முடியாது. எல்டிடியை நம்ம பெரிய அளவில் ஆதரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி காலிஸ்தான் பயங்கரவாதிகளை கடுமையா ஆதரிச்சிருக்கிறோம். பின்னாடி வேறு விளைவுகள் ஏற்பட்டது, பின்னாடி நாமளே மாட்டிட்டு அதுல முடிச்சோம். ரெண்டு விஷயம். நீங்க ஒரு பிரிவினைவாதி விடுதலை செய்யப்படுறது உங்களுக்கு இவ்வளவு கோபத்தை ஏற்படுத்துது, அந்த பிரிவினைவாதத்தை ஊக்குவிச்சது அது நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லலாம் ப்ளீஸ். அதாவது எல்டிடிவி இந்தியாவை பிரிக்க பார்த்தாங்களா? இல்ல நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்னைக்கு உண்மையான பதில்கள் சொல்லியிருக்கேன். பேட்ரியாட்டிசமும் இதுவும் நம்ம நாடு, எங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாடு எங்களுக்கு முக்கியம். எங்கள் நாட்டிற்கு நலனுக்கு நாங்கள் பல விஷயங்களை செய்து வருகின்றோம். சிலது தவறான முடிவுகளாக காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்கு எதிராக இருந்திருக்கலாம். அதற்கான பிரைஸ் நாங்கள் பே பண்ணோம். எங்களுடைய தலைவருடைய உயிரையே கொடுத்தோம், எங்கள் தலைவியுடைய உயிரையும் கொடுத்தோம். ஆனா எங்களுடைய ஒவ்வொன்றுக்கும் உரைக்கல் இந்த நாட்டிற்கு எது நல்லது என்ற ஒரே ஒரு காரணம் தான். ஆனா இந்தியாவை பிரிக்க முயல்வர்களை நாங்க ஆதரிக்கலையே. அதுதானே உண்மை. நீங்க கேட்ட கேள்வியிலே அதுதானே உண்மை. உண்மையா இல்லையா? காலிஸ்தான் இந்தியாவை உள்ளடக்கியதா? இல்ல அதை நாங்க எதிர்த்தோம். அன்னைக்கு பிரிவினைவாதி பிந்திரவாதி அவர் உள்ள போன போறோம், அதை இது பண்ண போறோம் தான் நாங்க அது இந்தியா பிரிந்து போய்விடக் கூடாது. இன்னொன்னு கூட சொல்றேன். அதுக்கு என்னுடைய தலைவியே தன்னுடைய உயிரை கொடுத்தார்கள். முன்னன்னு சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வராட்டா கூட பரவாயில்ல, அங்க ஜனநாயகம் வரணும், இந்தியாவோட இணைந்திருக்கணும்ன்றது எங்க தலைவர் ராஜீவ்காந்தி வந்த உடனே செய்த ஒப்பந்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதனால நாங்க பிரிவினைவாதிகளை ஆதரிக்கவில்லை.
நாங்கள் ஆதரித்தவர்கள் காலிஸ்தானை பொறுத்தவரை பிரிவினைவாதத்திற்கு சென்றார்கள் என்ற உண்மை. பிரிவினைவாதத்திற்கு சென்ற பிறகு அவர்களை நாங்கள் எடுத்து அந்த டெம்பிளுக்குள்ளேயே பண்ண வேண்டியது. எல்டிடியோ இல்லாட்டி காலிஸ்தான் இயக்கமோ தெளிவாக அவர்கள் பிரிவினைவாதம் தனிநாடுதான் கோரிக்கையா இருந்தது. அது தெரிந்துதான் நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் சொல்றாரு. நீங்க தமிழ்நாடு எல்டிடி காலிஸ்தான் எல்லாம் போவேன்னா காஷ்மீர்லயே இன்றைக்கு பிரச்சனை இருப்பதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. நீங்க ஐநா தீர்மானமே தேவையில்லாத ஒரு தீர்மானத்தை, அதாவது இதை இன்டர்நேஷனலைஸ் செய்தது யார்? காங்கிரஸ். இன்றைக்கு காங்கிரஸ் செய்து கொண்ட இந்த பிரச்சனையால தான் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் ஆஃப்டர் 67 இயர்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கு. ரொம்ப பிரச்சனை கிடையாது. 370 பத்தி ஆர்டிகல் 370 பற்றி ஒரு வார்த்தைக்கான சட்டசபை தேர்தல் 370 பத்தி பேச்சு வந்துச்சு. கலவர வெடிக்கை பாத்துக்கோன்னு சொன்னது காங்கிரஸ் அல்ல, பாஜக வேட்பாளர். பாண்டே, நீங்க கடந்த காலங்களையும் பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஆர்டிகல் 370 எழுத மாட்டேன்னு அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் அத்தனை ஷரத்தையும் எழுதினவர். முடியாதுன்னு சொன்னாரு. ஜம்மு காஷ்மீர் பாராளுமன்ற தேர்தல் வந்த போது ஆர்டிகல் 370 பத்தி பேசுனீங்க. ஆர்டிகல் 370 எங்க பொருந்துமோ அந்த ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் வரும்போது அதை பத்தி பேசவே இல்லை. இன்றைக்கு கூட நீங்க சில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வரும்பொழுது தேவைப்படுவ அந்த நம்பர் நம்மகிட்ட இருக்கணும். நாங்கள் இன்றைக்கு சொல்றோம், நாங்கள் அங்கே தனி அந்த 370 இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய அதற்கான நம்பர் எங்கிட்ட இல்ல. வரும்பொழுது நிச்சயமாக செய்வோம். இல்லாம நம்ம ஆர்டினன்ஸ் எவ்வளவு பாஸ் பண்ணிருக்கோம், பில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றங்கள் கொண்டு வரும்போது அதற்கு தேவையான நம்பர் ஏன் மாத்தல நான் கேட்கிறேன். நான் கேட்கறது ஏன் பிரச்சாரம் பண்ணலன்னு கேட்கிறேன். பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு பலம் தேவையில்லையே. பிரச்சாரம் பண்ணிருந்தா ஒருவேளை உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருக்குமோ என்னமோ. கொஞ்சம் இருங்க சார். பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மேனிபெஸ்டோல சொல்லி இருந்தோம். அதனால் மாத்திரமே 6 சீட்ல 3 சீட்டு ஜெயிச்சோம். அதே ஜம்மு காஷ்மீர்லயும் ஜெயிச்சோம். பார்லிமெண்ட்ல 3 சீட் இருக்கு. அது நாங்க எதனால சொல்லாதான் உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. 6 சீட்ல 3 சீட் பிஜேபி ஜெயிச்சதே பார்லிமெண்ட் சீட்ல. அப்ப நாங்க சொல்லித்தானே இருந்தோம். சொல்லக்கூடாது அப்படிங்கறதால இல்ல. நான் என்ன சொல்றேன், இதே ராமர் கோவில் விஷயமா இருந்தாலும் கூட, அதாவது கட்சியினுடைய கொள்கை ஒண்ணு இருக்கிறது, செயல் திட்டங்கள் ஒண்ணு இருக்குது. இந்த சிஎம்பில கூட யதார்த்தத்தை தான் பேச முடியும். பிடிபி அவங்களுக்கு நிலைப்பாடு வேற, பிஜேபிக்கு நிலைப்பாடு வேற, வேற வழியும் கிடையாது. சார் இவங்க பிடிபிக்கு சப்போர்ட், நேஷனல் கான்பரன்ஸோட சப்போர்ட் பண்ணவங்க பிஜேபி வந்துடக்கூடாது ஜம்மு காஷ்மீர்ல, நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் பிடிபிக்கு வாலண்டியரா சொன்னவங்க தானே காங்கிரஸ். நேஷனல் கான்பரன்ஸ் பிடிபிக்கு ஆதரவு கொடுக்கணும் சொன்னாங்கல்ல. இவங்களோட என்ன, பாரதிய ஜனதா கட்சி 25 இடங்களை வெற்றி பெற்றால் கூட வரவே கூடாது எந்த இடத்துலயும் காஷ்மீர்ல. உங்களுக்கு அது அஜெண்டா இருக்கும்னா எங்களுக்கே வரணுங்கிற அஜெண்டா இருக்கக்கூடாது. நீங்க என்னமோ பதவி வரி உங்களுக்கு என்ன? இதே ஆர்டிகல் 370 பற்றி உமர் அப்துல்லா அந்த மாநில முதலமைச்சராக இருந்தவர், உங்களுடைய ஆதரவோட இருந்தவர், அவர் சொல்றாரு, ஆர்டிகல் 370 பத்தி பேச்சு இருந்துச்சுன்னா இந்தியாவோட ஒருங்கிணைந்து இருக்காது காஷ்மீர், நாங்க தனிநாடா போயிடும் சொல்றாரு. அப்ப ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. எப்படிப்பா நீ எங்க ஊர்ல ஆட்சி வந்துட்டு எப்படிப்பா சொல்லுவோம் சொல்லி தனிநாடா போயிடும். இங்க வைகோ மேல 100 கேஸ் போட்டோமே, நம்ம தனிநாடா சொல்ல உடனே தேசிய பாதுகாப்பு சட்டம் நல்ல சட்டம் போட்டோமே. அங்க முதலமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு வார்த்தை பேசுறேன் அதை பத்தி. தெளிவாக ஆர்டிகல் 370 இன்று அரசியல் அமைப்பு படி சட்டப்படிதான் நாங்கள் ஆர்டிகல் 370 இருக்குது. அந்த சட்டம் அந்த சட்டம் இருக்க வேண்டும் என்றுதான் பேசுகிறார். இன்றைக்கு நம்ம பேச வேண்டியது பேச முடியும் பிரிவினைவாதம் தான் சொன்னேன். இப்ப பேசிட்டு இருக்க டாபிக் பிரிவினைவாதம். அவரை சொன்னாரு இந்தியாவோட ஒரு பகுதியாக காஷ்மீர் இருக்காதுன்றாரு. அது எப்படி சொல்ல போச்சு நீங்க கேட்கல. இன்னைக்கு இவர் ஒரு பிரிவினைவாதியை விட்டாங்கன்னு சொல்றா நீங்க கேக்குறீங்க. பிரிவினைவாதிகள் நாங்களா இருந்தோம். நாங்க இந்த காஷ்மீரை சரியா இது பண்ணல, பிரிவினைவாதிகளை இது பண்ணல, ஆர்மியை சரியா இது பண்ணல, நாங்க இருக்கச்சே இவங்க வந்துட்டாங்க, நாங்க வந்த உடனே பெய்ஜிங் வரைக்கும் எல்லாம் ஓடின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க தான். இன்னைக்கு போக்கஸ் இவ்வளவு நீங்க நல்ல ஆரம்பத்தில் சொன்னீங்க, இந்த வீர வசனம் பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய பேட்ரியாட்ஸ் பத்தி இவங்க கேள்வி கேட்டவங்க இவங்க. ஆனா
இந்திய முறையை பின்பற்ற வேண்டும். அவர்கள் இஸ்லாமிய வழிபாட்டையோ இஸ்லாமிய முறையை வழிபாட்டை சொல்லல. யார் சொல்லுங்க, யார் சொன்னாங்க? இந்திய பிஜேபி எந்த தலைவர் இந்திய கல்ச்சரை உங்க பிஜேபி பல முகம் உண்டு. ஏதோ ஒரு பல ஒவ்வொரு முகத்திலையும் சொல்லுங்க. சொல்றேன் கேட்டுங்க. இந்திய வழிமுறையை இந்தியாவில் வாழ்கின்ற அவர்களுடைய வழிமுறையை வந்து இந்திய முறை இல்லையா, இந்து கல்ச்சர் இந்திய முறை இல்லையா, அதை அவருடைய பேச்சு இன்னைக்கு எப்படி ஒரு தீவிரவாதியான இஸ்லாமியரை வெளியிட்ட ஒரு தீவிரவாதியான இந்துக்கள் இருக்காங்க. சொல்லுங்க, இஸ்லாத்தை பயங்கரவாதத்தோடு தொடர்புபடுத்த நீங்களா அவரா? இவ்வளவு நேரம் நம்ம எல்லாருமே பிரிவினைவாதி தான் பேசிட்டு இருக்கோம். அவரை பத்தி அவர் எந்த இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரீங்க? இவர்களுடைய முகத்திரையை கிழித்து காட்டுகிறேன். இவர்களுக்கு வேண்டும் என்பது போது அப்பாவியாக இருந்தவர்களை என்கவுண்டர்ல கொலை பண்ணவங்க இவங்க தீவிரவாதிகள் என்ற பெயர்ல. உண்மையா இல்லையா? எந்த கோர்ட்ல எந்த கேஸ் பேசிட்டு இருப்பீங்க. ஏன் குஜராத்ல வந்து என்கவுண்டர் நீதிமன்றம், எந்த நீதிமன்றம் அது ஆமா என்கவுண்டர்ல சாவடிச்சிருக்காங்க? உங்களுக்கு எத்தனை பல நீதிமன்ற சாட்சியம் மேல் மாற்றப்பட்டு சிபிஎம் கலவரத்தும் போது நீங்க சொல்றீங்க நீதிமன்றம் தான் குறிப்பிடுறீங்க. அவங்களும் குறிப்பிட முடியும். நான் திரு கார்த்திகை செல்வன் கேட்க விரும்புறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம், தமிழகத்துல ராஜீவ் கொலையில சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு தமிழக அரசு எடுத்த முடிவுக்கும் பிரிவினைவாதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு விடுதலை செய்வதற்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? இது ரெண்டுத்தையுமே நீங்க ரிலேட் பண்ண முடியாது. ஒண்ணு, இந்த இதுல வந்து என்னன்னா, தமிழக பிரச்சனை பொறுத்த வரைக்கும் விடுதலை புலிகள்ல அது அவங்களுடைய இத்தனை ஆண்டு கால சிறைவாசத்துக்கு பிறகு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்க. குற்றவாளிகளாக தீர்ப்பளித்தவரே பிறகு என்ன சொன்னாருன்னு நம்ம சேர்க்க முடியாது. நீங்க வந்து ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்டா உங்களுக்கு தெரியும். பிறகு நான் வெளியே என்னவோ அதுதான் ஜட்மெண்ட் நான் சொல்றேன். எனக்கு என்ன கேள்விங்க, நான் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறது உங்க மூலமா என்னன்னா, நீதிமன்றத்தால் ஒரு முறைக்கு இருமுறை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை செய்வதற்கு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுவதற்கும், வழக்குல எந்த வழக்கிலையுமே தண்டனை பெறாமல் வழக்குல பிணையில விடுவிக்கப்பட்ட நீதிமன்றம் பிணை விடுவிக்கப்படும். இப்ப நம்ம இதை விடுவிக்கப்பட தப்புன்னு சொல்லி சொன்னோம்னா இது எப்படி சரியாகும்? இது சரின்னா அது எப்படி தப்பா? இல்ல, அதுதான் இந்த ரெண்டுமே வந்து நீங்க ஒன்னா பார்க்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். நிச்சயமா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல குற்றவாளிகள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது, அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்னதான் நியாயங்களை சொன்னாலும் கூட நிரூபணமான ஒரு உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் எத்தனை ஆண்டு காலமாக சிறையில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் தான் அது வர்றது. நீங்க வந்து திருந்துவதற்கான ஒரு சிறைக்கூடமாக கணக்குல இன்னைக்கு தேதியில அவர் மேல ஆலம் மேல ஒரு வழக்குல கூட பிணை இல்லாம எல்லா வழக்கிலையும் பிணை பெற்றிருக்காங்க. எந்த வழக்கிலையும் விடுவிக்கப்படல. ஆனா இன்னொரு பிரச்சனை உரிமை இருக்குல்ல. நிச்சயமாக இவருடைய இதே தமிழக அரசு நளினிய பரோல விட எதிர்ப்பு தெரிவிச்சது. ஆமா, இந்த வழக்கு வந்துங்க பொலிட்டிக்கலா நிறைய இதை பார்த்துட்டு இருக்கோம். பரோல்ல விடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச காலகட்டம் வேறு, இதுதான் அதற்கப்புறமா காலகட்டம் வேறு. காஷ்மீர்ல தமிழ்நாடு சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பார்த்தாலே கூட இப்ப ராமலிங்க ராஜு ட்ரையல் நடந்துட்டு உள்ளதான் இருந்தாரு இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த சஹாரா பரிவார் ஒரு நிமிஷம், அது இந்த பிணையை கூட கொடுக்கலாம், இத்தனை நாளுக்குள்ள கொடுக்கலாம், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அதுதாங்க. நீதிமன்றங்கள் பல நேரங்கள்ல பல இடங்கள்ல ஒரு மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. ஆமாங்க, பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல இருக்கிற பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல இருந்தார். பிரிவென்டிவ் டிடென்ஷன் அவ்வளவு நாள் இருக்க வேண்டிய அவசியம் சட்டப்படி பார்த்தா 27 வழக்குல பிணை கிடைச்சிருச்சு. ஆமா, இந்த கேஸ் இல்லங்க, இந்த கேஸ்ல பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல உள்ள போயிருக்காரு. பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல அவர் மீது பொது பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டு 6 முறையும் இந்த கேஸ் 2010 கேஸ்ல அவர் பிரிவென்டிவ் டிடென்ஷன் தான் உள்ள போனாரு. கரெக்டா? பிரிவென்டிவ் டிடென்ஷன் நார்மலா
அந்த ஒரு சப்ஜெக்டுக்காக போறாங்க, ஒரு 2 நாள் வச்சுப்பாங்க, வெளில விடுறாங்க, சம்பவங்களும் நம்ம பார்க்க முடியுது. சொல்ல வரேன், அதுதான் சொல்றேன். இது வந்து நீதிமன்றத்துடைய பார்வை, அந்த அரசாங்கத்தினுடைய பார்வை அடிப்படையில தான் பார்க்க. நீதிமன்றம் என்னைக்கோ பிணை கொடுத்துருச்சு, அவங்களுடைய பார்வை தெளிவா வச்சிருக்காங்க. அரசாங்கம் தான் இத்தனை நாள் வச்சிருந்துச்சு. பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அது நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள்ல பல நேரங்கள்ல வெவ்வேறான விஷயங்கள் வருது. அதுல ரொம்ப முக்கியமா நீங்க வந்து இப்ப இந்த கூண்டாஸே பாத்தீங்களா, நிறைய இடங்கள்ல உடனடியா உடையறதுக்கு காரணம் பேப்பர் சரியா பிரசன்ட் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது. அந்த அதிகாரிகள் என்ன விதத்துல அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்கன்றதோ அதோட ஃபாலோ அப் பல விஷயங்கள் இருக்கு. இந்த இவரோட வழக்கை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலா அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். அங்க நீங்க வந்து அரசியல் ரீதியா அவருக்கு வந்து நீங்க தீவிரவாதம் பேசுறாரு, பிரிவினைவாதம் பேசுறாரு நம்ம இங்க சொன்னாலும் கூட அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான மக்களுடைய ஆதரவு இருக்கத்தான் செய்யுது. நீங்க இன்னைக்கு வந்து எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்றேன்னா, பிரிவினைவாதிகள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிற போது 67% வாக்கு அவர் சார்ந்த இயக்கமே புறக்கணிக்க சொல்லுங்க. என்ன விதத்துல சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உடனடியா ஒட்டுமொத்த 100% இருக்கிறது இல்ல. ஒரு அரசாங்கத்தை இருந்தா கிட்டத்தட்ட பொதுவாக பிரச்சனை என்னன்னா 10% மக்கள் ஆதரவு ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவு இல்ல, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக அங்க அவங்களால பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நிறைய காம்ப்ரமைஸ். அவர்களால வெற்றி பெற முடியாது, அவர்களால் விருப்பப்பட்டது வெற்றி தோல்வியை நான் தீர்மானிப்பேன், ஆனா என்னால வெற்றி பெற முடியலன்னா எனக்கு மக்கள் ஆதரவு இல்லன்னா. காஷ்மீரோட வைஸ் சான்சலர், காஷ்மீர் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரோட புக்ல சொல்றாரு, இவங்க வந்து பிரிவினைவாதத்தை விட்டுட்டு தேர்தலில் நின்னாங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டரா இருக்க முடியும்னு நிறைய தரவுகளோட எழுதுறாரு. நம்ம வந்து இப்ப அவருக்கு இருக்கா இல்லையா முழுமையா மேண்டேட் எல்லாம் நான் கொடுக்க வரல, ஆனால் இதோட இருக்கிற அரசியல் பின்னணி சொல்றேன். ஏன் இவங்க பதுங்குறாங்க? ரெண்டு கட்சிகளுமே பெரிய அளவுக்கு அதுல ஸ்ட்ராங்கா ஒரு பொசிஷன் எடுக்க முடியாது. ரொம்ப குறிப்பா பிடிபி வந்து முழுக்க அந்த ஹுரியத் மாநாட்டு கட்சியினுடைய ஒரு பேக்கப்போட தான் அவங்க இவ்வளவு பெரிய வெற்றி அவங்க பெற முடிஞ்சிச்சு. காஷ்மீரை பொறுத்த ரெண்டு கட்சியும் தேங்குறாங்க. எதை கட்சி சொல்றீங்க? இல்ல பிஜேபி சொல்ல வரல, காங்கிரஸ் சொல்றேன் நான். காங்கிரஸ் வந்து நிறைய நேரங்களில் காம்ப்ரமைஸ் ஃபார்முலால போனாங்க. அவங்க இந்த மதச்சார்பின்மை பேசுறதுல எனக்கு நிறைய முரண்பாடு. இப்ப இங்க இந்த பிரச்சனையில காங்கிரஸ் எங்க தயங்குது, பாஜக தான் தயங்குது. இல்ல பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனாங்க, அவங்க வந்து தேசிய அளவுல நிறைய எத்தனை மாநிலங்கள்ல ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாங்க. இத்தனை மாநிலங்கள்ல நம்ம ஆட்சியில இருக்கிறோம், ஆட்சி பொறுப்புல இருக்கிறோம், அதுக்கான காம்ப்ரமைஸ்ல அவங்க இதையும் வந்து இந்த ஒரு மாநிலத்தை இழக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. இவ்வளவு பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு ஐடியாலஜிக்கலா முழுக்க எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் மோடி மாதிரி ஒருத்தர் இரும்பு மனிதர், அவர் வந்து அவர் வந்தா வந்து முழுமையா வந்து அப்படி எல்லாத்தையும் மாத்திர முடியும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையும் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் வாக்குகள் வந்தது. ஆனால் இப்ப வந்து ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்பறம் அவர் வந்து இன்னும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதுல வந்து மெச்சூர்ட் ஆயிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷன்லாம் இல்ல. நீங்க வந்து அது டெரரிசம்ல வந்து நாங்க தீவிரமான ஒரு எதிர்ப்பு இருக்கும், நாங்க பிளாக் மணியை கொண்டு வருவோம், பல விஷயங்கள் சொன்னாரு. இந்த விஷயத்துல ரொம்ப குறிப்பா காஷ்மீர் விஷயத்துல அவங்களுடைய காம்ப்ரமைஸ் வந்து வெளிப்படையானது. அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. இறுதியான கேள்வி கேட்க விரும்புறேன். பிரிவினைவாதிகளுடன் பாகிஸ்தானுடைய துணை தூதர் பேச்சுவார்த்தை நடத்தின போது நாங்க அதை கண்டிச்சு நாங்களுடைய வெளியுறவுத்துறை செயலுடைய பேச்சுவார்த்தை ரத்துன்னு சொல்லிட்டு இந்தியா அறிவிச்சது. அப்ப இதே காங்கிரஸ் கட்சி அப்படிலாம் பண்ணாதீங்க, இது வந்து சீரியஸான வர நீங்க பேச்சுவார்த்தை தொடருங்கன்னு சொன்னாங்க. பிரிவினைவாதிகளுடன் பாகிஸ்தான் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து இந்திய அரசு பேச்சுவார்த்தை ரத்து செய்து. அப்ப காங்கிரஸ் கட்சி சொல்லுது இல்ல பேச்சு தொடருங்க. பிரிவினைவாதிகள் மேல அன்னைக்கு வேற பார்வை, இன்னைக்கு வேற பார்வையா? அதாவது ஒரு பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுடைய தூதரை ஒரு பிரிவினைவாத சக்திகளுடன் பேசுவது அது முதல் முறை அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து வெளிநாடுகள் இருக்கும் வந்து பல இடங்கள்ல பல பேர் பேசுறாங்க. விடுவிக்கப்படுறதுதான் முதல் முறையா? இல்ல, யாசின் மாலிக் வந்து யாசின் மாலிக் பாகிஸ்தான் போயிட்டு வந்தாரு. யாரு விடுவிச்சது? காங்கிரஸ் அரசுலயும் விடுவிச்சு வெளிதான் இருந்தாரு. கைதிகளாக இவர்களுடைய மஃப்டி முகமது வாஜ்பாய் அரசும் போது காந்தகார்ல போய் பண்ணவங்க இவங்க ஆளுங்க. காந்தகார்ல ஒரு பிஜேபி அரசை பொறுத்தவரை இதே மஃப்டி முகமது சயீத் அரசும் பிரிவினைவாதிகளுக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்றது போன வாரம் வரைக்கும், போன எலெக்ஷன் வரைக்கும் தாராளமா பேசுங்க. முஃப்தி முகமது சயீத் ஃபார் 10 years. இப்ப யாரு இப்ப நீங்க பிணைந்து இணைந்து செப்பரேட்டிஸ்ட் கூட இருக்கிற இந்தியாவுடைய இன்டெகிரிட்டியை பாதுகாக்க வேண்டிய எங்களது பிரதமர்
இன்று பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக இரு சக்திகளுடன் இணைந்து செயல்படுகிறார் தான் எங்களுடைய இறுதியான கேள்வி உங்கள்கிட்ட. நான் ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல ஒரு பிரிவினைவாதி விடுவிக்கப்படுறது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க. பிரதமர் நாங்க தேச ஒற்றுமையில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இதே மாதிரி நேற்று வரைக்கும் பிரிவினைவாதியா இருந்த ஒருத்தரை அமைச்சராவே ஆக்கி வச்சிருக்கீங்க உங்களுடைய கூட்டணியில. ஒருவேளை அதுவும் உங்களுக்கு தெரியாம அதிர்ச்சி கொடுத்தது. அதாவது நீங்க தெரியும் அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் இன்னும் கேட்டா தகவல் பிரதமரை போய் அதாவது நரேந்திர மோடி அவர்களை பெரிய ஆமா ஒரு செப்பரேட்டிஸ்ட் அந்த இதை விட்டுட்டு அரசியல் அதுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. தன்னுடைய நிலையை மாற்றி தான் தவறை உணர்ந்து கொண்டு அரசியல் மெயின் ஸ்ட்ரீம்ல கலந்து வராரு. இப்போ சட்டமன்ற தேர்தலில் நிக்கிறாரு சொன்னா ஒன்றும் தவறு கிடையாது. விட்டுருக்கிறாரு, அது அவரே சொன்னாரு, நீங்க பாத்துருக்க முடியும். அப்படின்னும் போது அவர் வரவேற்கிறது என்ன தவறு இருக்குது? அதை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இப்ப இவர் அடுத்த பயங்கரவாதம் செய்யற வரைக்கும் சட்டப்படியான உரிமை நாம என்ன சொல்றோம் நார்த் ஈஸ்ட்ல சொல்றோம். நார்த் ஈஸ்ட்ல அதே மாதிரி அந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதி என்ன சொல்றோம், ஆயுதங்களை போடுங்க வாங்க கலந்து இது மெயின் ஸ்ட்ரீம் அங்கம் வைப்பது சொல்லோன்னு அப்படிதான் விட்டுட்டாரு. அவர் இந்த இதை விட்டுட்டு பாராளுமன்ற எலெக்ஷன் பாலிடிக்ஸ்ல கட்சியை வச்சு தேர்தல் வெற்றி பெற்று வந்திருக்கிறாரு. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இத மாதிரி பிரிவினைவாதத்தை விட்டுட்டார்கள். இப்ப இவர மாதிரி பேசலையே. இப்ப எங்களுக்கு வெளியில போன சுதந்திரம் வேணும் பேசலையே அவரு. ஒருவேளை ஆழம் நானும் உங்களோட அமைச்சர்கள் சேர்ந்துக்கிறேன். பிரிவினைவாதத்தை யார் விடுவார்களோ அவர்களோட பேசுவது தப்பு கிடையாது. நீங்க இதையும் விட முடியுமா? நிலைப்பாட்டை ஒருத்த மாறி திரும்பி வரான்னு சொன்னா ஏத்துக்கிறதுல என்ன தப்புங்க இருக்கு? திரும்பி வரட்டும். உங்களுடைய பார்வைக்கு விவாதம் இங்க இருக்க மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? மசரத் ஆலம் விடுவிக்கப்பட்டது பாஜக அரசுடைய தவறா, முஃப்தி முகமது சையதுடைய தவறா, அல்லது தவறே இல்லையா? மக்கள் பார்வை என்ன இப்போது பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீருடைய பிரிவினைவாதி விடுவிக்கப்பட்டது பாஜகவுடைய தவறு என்று 41% மக்களும், முஃப்தி முகமது சையதுடைய தவறு என்று 37% மக்களும், இப்படி விடுவிக்கப்பட்டது தவறே இல்லை என்று 22% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை தவறே இல்லை என்று 22% மக்களும், இது மாநில அரசுடைய தவறுதான் என்று 37% மக்களும், மத்திய பாஜக அரசுடைய தவறுதான் என்று 41% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக விடுதலை செய்யப்பட்டது தவறு, விடுதலை செய்யப்பட்ட தவறு என்பவருடைய பார்வை அதிகமாக இருக்கிறது. திரு ராவன் சொன்னது போல பிரிவினைவாதியாக இருக்கலாம், பயங்கரவாதியாக இருக்கலாம், நிறைய தவறு செய்யலாம். அதற்கான சட்டப்படியான விளைவுகளை சந்தித்தே தெரிய வேண்டும். ஒருவேளை தாங்கள் பயணித்த பாதை தவறு என்று திருந்துவார்கள் ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கும் இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன்ல ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலங்களில் நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு முடிவை நாம் எடுத்தே ஆக வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்திய அரசும் பாஜக அரசும் பாஜகவுடைய கூட்டணி ஜம்மு காஷ்மீர் என்ன மாதிரியான முடிவை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. ஆயுத நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. வேளாண் துறை அதிகாரியுடைய தற்கொலை, அது தொடர்பாக என்ற குற்றச்சாட்டோடு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு அமைச்சர். இந்த பிரச்சனையில் தமிழக அரசுடைய செயல்பாடு, தமிழக அரசுடைய நடவடிக்கை போதுமானதாக இருக்கிறதா, அமைச்சர் மீது அதிகமான நடவடிக்கை தேவை என்று பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இப்படித்தான் அந்த சந்தேகத்திற்காக தான் அமைச்சர் பதவிகளுக்கு நீக்கப்பட்டாரா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. தமிழக அரசுடைய நடவடிக்கை இந்த பிரச்சனையில் போதுமானதாக இருக்கிறதா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். வேளாண் துறை அதிகாரியுடைய தற்கொலையில் அரசுடைய நடவடிக்கை போதுமானதாக இருக்கிறது என்பது பற்றி தான் ஆயுத நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய அதிமுகவுடைய முக்கிய பிரமுகர் திரு துரை அரசன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு அப்பா அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் இருவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு அப்பாவிட்ட ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு அமைச்சருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு, ஒரு தற்கொலை, ஒரு அமைச்சர் பதவி. இந்த இரண்டும் வேறு வேறு சம்பவங்கள். அரசியல் ரீதியாக இது தொடர்புபடுத்தி பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு குற்றச்சாட்டும் இந்த அமைச்சருடைய பதவி பறிப்பும் இதனால் தான் நடந்திருக்க முடியும் என்ற முடிவுக்கு நாம் எப்படி வருகிறோம்? அது நீங்க சொல்றது ஒரு சந்தேகமான கேள்விதான். ஏன்னா 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வாரதும் போறதும் யார் எந்த அமைச்சர்னே தெரியாம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் சேர்த்தாங்க, ஏன் நீக்கினாங்கிறது ஒரு மர்மமான முடிச்சுதான். தமிழ்நாட்டில் இப்ப இந்த ஆட்சி 4 வருஷத்துல பல அமைச்சர்களுக்கு இப்படிப்பட்ட கெதி ஏற்பட்டிருக்கு, ஏன்னு தெரியாது. அதான் விளக்குங்க எல்லாரும் சொல்றோம். நீங்க ஏன் நீக்கும் போது என்ன குற்றத்துக்காக நீக்கினீங்க? பால் பண்ணையில மிகப்பெரிய ஊழல் நடந்தது. வைத்தியநாதன் இப்பதான் பெயில் வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். அந்த அமைச்சரா இருந்த மூர்த்தியை மட்டும்தான் நீக்கினாங்க. அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டு வேற ஒரு ஆளை போட்டாங்க. பல பேர் அமைச்சரவே ராஜினாமா கொண்டு போயிடணுமா? இல்ல நான் அதுக்கு சொல்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும்ல அவர் பேர்ல. அதாவது ஒரு துறை அமைச்சர் பால்வள துறையில அமைச்சரா இருக்கிறாரு,
ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணி சேர்த்து விட்டதாட்டு இருக்கு. அவ்வளவு அதிகாரிகளுக்கு தொடர்பு அவர் துறையில நடந்த முறைகேடு தானே தவிர அவர் செய்த முறைகேடு நீங்க நிரூபணமாக அவ்வளவு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. சரியான டிகிரியில பால் இருக்குன்னு சொல்லி அப்ப ஏன் அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கல? அவருக்கு துணை போன அதிகாரிகள் வழக்கு நடந்துட்டு இருக்கு. யார் மேலே வழக்கு பதிவு பண்ணல, சஸ்பெண்ட் பண்ணல, விசாரணை பண்ணல, எந்த விசாரணையும் வைக்கலையா இருக்கு? நீதிமன்றத்தில் வைத்தியநாதன் மீதான வழக்குல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்ட பிறகுதான் இதுல என்ன பிரச்சனை பார்க்க முடியும். வைத்தியநாதனும் அவரோட இருந்தவங்களை மட்டும்தான் வழக்குல சேர்த்துக்கே தவிர அதுக்கு துணை போன அதிகாரி தினம் இது இத்தனை டிகிரி பால் இருக்கு, இது சரியா இருக்குன்னு எழுதி கொடுத்த 2 லட்சம் லிட்டர் பால் தண்ணி தினம் சேர்த்திருக்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? அதுக்கு துணை போன அமைச்சருக்கு தெரியாம எதுவும் நடக்குமா? நான் ஒரு உண்மையை இந்த மக்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறேன். நாட்டுல பல அமைச்சர்கள் பதவி இல்லாம இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வேடிக்கையாட்டு இருக்கு. என்னன்னா, எங்களுக்கு இந்த பதவி நீடிச்சுட்டு இருக்குன்னா நாங்க போய் ஒரு இடத்துல கப்பம் கட்டணும். அதை கரெக்டா கட்டினா நாங்க இதுல இருப்போம், இல்லைன்னா நாங்க இருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த தவறை செய்யறோம் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அமைச்சர்கள் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ இருக்கக்கூடிய அப்பாவிட்ட புலம்புறாங்க. எல்லா அமைச்சர்கள் இந்த மாதிரி நாங்க கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. என்னுடைய சந்தேகம், திமுகவுடைய ஆட்சியில் இருந்த போது திரு NKKP ராஜா பதவியில் நீக்கப்பட்டார். திருமதி பூங்கோதை நீக்கப்பட்டாங்க. அவங்க யாருக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாங்க? அவங்க எதற்காக நீக்கப்பட்டாங்க? கப்பம் கட்டாதனாலயா? நீ 2 பேரும் நீக்கப்பட்டதுக்கு சரியான காரணம் சொன்னாங்க. என்ன ஊழல் நடந்து சிறையில் அடைக்கப்பட்டாங்களா? இல்ல அதுக்கு என்ன ஊழல், என்ன ப்ரூஃப் இருக்கு? யாராவது திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேல உங்கள்ட்ட என்ன குற்றச்சாட்டு இருக்கு? இப்ப நம்ம முத்துக்குமாரசாமி போன்ல பேசிருக்காங்க. முத்துக்குமாரசாமி கிட்ட இல்ல பேசுனது யாரு அப்படின்னு சொன்னாக்கி அப்பாவும் பேசல, ஐயா பாண்டேவும் பேசல. பேசினது அந்த துறை அமைச்சருடைய PA உதவியாளர்கள் பேசிருக்காங்க. அவரு அழுத்த காரணமாட்டு தன்னுடைய EPF பணத்தை எடுத்துக்கொண்டு 6 லட்சம் ரூபாயை கொண்டு போறாரு. அதை கொடுக்க முடியாம சேர்த்து தாண்டினோடனே திரும்ப வர்றாரு. அவரு ஒரு அழுத்தம் கொடுத்த நீ ரிட்டர்ன் ஆக முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொன்னோடனே போட்டுட்டு கற்பனை. பத்திரிகையில் உள்ள செய்தி, எல்லா பத்திரிகையிலும் சட்டசபையில உறுப்பினர் இருந்தவங்க பத்திரிகை செய்தி அடிப்படையில் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சட்டசபையில பலமுறை நிராகரிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் நானும் போன்ல பேசிட்டு இருக்கிறோம். திரு துரையரசன் தெரியும் நம்ம போன்ல பேசிட்டு இருக்கோம். இதுதான் பேசிட்டு இருக்கீங்கிற முடிவுக்கு துரையரசன் எப்படி வர முடியும்? பேசின நான் சொல்லணும், கேட்ட நீங்க சொல்லணும். சரி, எங்க மாவட்டத்திலே அதே இடத்துல அம்பாசமுத்திரம் தாசில்தாரா இருந்த தியாகராஜன் அதே இடத்துல போய் தற்கொலை பண்றாரு. அதே இடத்துல தான். எப்போ 2 வருஷத்துக்கு முன்னால அதே இடத்துல அதே ஊர்ல கார்பரேஷன்ல பொறியாளராட்டு தொழில்நுட்ப உதவியாளரா இருந்த பையன் ராஜேந்திரன், அந்த பையன் இறந்து அந்த விசாரணை நடந்துகிட்டு இருந்து ரொம்ப நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. அவன் 23/10/2013 அந்த பையன் சாகுறான். இந்த சம்பவங்களுக்கெல்லாம் எல்லா காரணம்னா பணம் தான். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களுடைய நினைவுத்திறன் மெமரி பவர் எங்க எல்லாரும் விட அதிகமானது நான் 100% நம்புறேன். திரு NKKP ராஜா மேல ஒரு குடும்பமே எங்களை கடத்திட்டு போய் ஆள் கடத்தல் பண்ணி இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு குடும்பமே அதிகாரப்பூர்வமாக அவர் அமைச்சராக இருந்த போதே புகார் செய்தது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவருடைய பதவி பறிக்கப்பட்டது. அவ்வளவுதான். திருமதி பூங்கோதை அவர்கள் ரொம்ப தெளிவா தொலைபேசி ஒட்டு கேட்புல அவங்க ரொம்ப தெளிவா சொல்லி அவங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு ஆதரவா தொலைபேசியில பேசினதாக அவர் பதவி பறிக்கப்பட்டது. என்னாச்சு? என்ன சாட்டப்பட்ட ஒருவர் இவங்க கிட்ட பேசுனதாட்டு தகவலே தவிர இந்த அம்மா தப்பு பண்ணதாட்டு எந்த இடத்துல எந்த ரெக்கார்டு இல்ல. அவங்க மேல எந்த வழக்கும் பதிவு பண்ணல. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேல வழக்கு பதிவு கேட்கக்கூடிய நீங்க ராஜா மீதான வழக்கு என்னாச்சுனோ பூங்கோதை மீது வழக்கு தொடரப்பட்டதோ நீங்க கேட்கலையே. வைத்தியநாதன் மேல வழக்கு பதிவு பண்ணி பால்வளத்துறையில இவ்வளவு பெரிய ஊழல் நடந்த பிறகு ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்க 2 பேரும் நடவடிக்கை எடுக்கல, அவங்க 2 பேரும் நடவடிக்கை எடுக்கல. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப என்னொன்னு நான் சொல்றேன், இந்த ஊடகத்துக்கு ஒரு பெரிய வேல்யூ உண்டு. இந்த ஊடகத்தின் மூலம் நம்ம பேசும்போது அதே போல இதுவும் சரிக்கு சமமா போச்சுன்னு சொல்லி கிருஷ்ணமூர்த்தியா நீங்க தான் சொல்லணும். அதாவது நம்ம என்ன பாக்குறோம், கண்ணுக்கு முன்னாடி 2 உதாரணங்கள் பாக்குறோம். இந்த முறை நீங்கள் சொன்னது போல அமைச்சர் எதுக்கு வந்தாங்க, நீங்களும் இந்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலங்கிறத நீங்க சொல்றீங்க. நான் ஆமாங்கிறேன், இல்லன்னு சொல்ல. ஆனா கடந்த முறை இதே போல 2 சம்பவம் நடந்தது. என்ன ஆயிட்டுன்னா சரி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் இதையும் நீங்க கம்பேர் பண்றதுக்கூடிய குற்றம் இல்லாது. இதுவும் அந்த குற்றம் இல்ல. நீங்க 2க்கும் பூங்கோதை மீதாவது நீங்க சொல்லலாம். இன்னைக்கு இல்ல பூங்கோதை மேலாவது மென்மையான குற்றச்சாட்டு சொல்லலாம். ஒரு குற்றவாளிக்கு ஆதரவா போன் பேசினாங்க, ஒரு போன் பேசினாங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். ஆனா ராஜா மீது குடும்பத்தையே ஆள் கடத்தல் செய்ததாக, குடும்பத்தை மரத்துல சவுக்குல வச்சு கட்டி அடிச்சாங்கன்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டை திரு மணிகண்டன் நினைக்கிறேன், என்னோட பேர் சரியா ஞாபகம், அவங்க நேரடியா வெளியே சொன்னாங்க அவர் அமைச்சரா இருக்கும் போதே. அதாவது இந்த சம்பவம் மட்டும் இல்ல, நான் சொல்றேன், இதை மட்டும் நீங்க
மனசாட்சி உள்ள ஆளு உண்மையா என்னன்னு தெரிஞ்சுடுங்க. இல்லன்னா நீங்க தனியா வந்தா கூட நான் சொல்றேன். ஒரு நண்பரை நான் போன வாரம் சந்திச்சேன் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப பேசிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கு தொழில் அவரு சொன்னாரு, நாங்க டிபன் சாப்பிட்டு இருக்கும்போது நியூ உட்லண்ட்ஸ்ல பாக்குறேன். அவர் சொல்றா, நான் பரவாயில்ல தொழில் நல்லா இருக்கு, ரொம்ப தாங்க முடியல எங்களால. என்ன விஷயம் அப்படின்னு, 20 லட்சம் ரூபாய் நான் சேல் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் மாசம். இதுக்கு சில பேர் 7 பேர் 8 பேர் வராங்க, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதை கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் தொழில் பண்ண முடியுது, இல்லன்னா நாங்க தொழிலே பண்ண முடியாது. இப்படி நீங்க இந்த ஒண்ணு இல்ல நீங்க வந்தா நீங்க தனியா வந்தா நான் சொல்றேன், நீங்க தனியா வந்தா நான் கூட்டி கொண்டு ப்ரூஃப் கூட நீங்க தனியா வந்தா நான் சொல்றேன். ஆஃப் ரெக்கார்ட் பேசுறதுக்கான களம் இது இல்ல, ஆன் ரெக்கார்டே பேசுறோம். நான் சொல்றேன், இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் திமுக அரசு மீது எவ்வளவு கடுமையா வைக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி மாற்றத்துக்கு அது ஒரு காரணங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நான் துரையரசன் கேட்க விரும்புறேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுறது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே அவர் ஒவ்வொரு நீக்கப்பட்டு 2வது முறை திரும்ப கொண்டு வந்திருக்கார் இந்த ஆட்சியிலே. நான் கேட்கிறேன், எதற்காக திரு அப்பாவு சொன்னது போல எதற்காக சேர்க்கப்பட்டார், எதற்காக நீக்கப்பட்டார், திரும்பி எதற்காக சேர்க்கப்பட்டார், திரும்பி எதற்காக நீக்கப்பட்டார், யாருக்குமே தெரியாது மர்மம். குற்றம் செஞ்சிருந்தார்னு உண்மையா தெரிஞ்சு இந்த அரசு இந்த தலைமை ஆட்சி தலைமை நம்பிச்சுன என்ன குற்றம் செஞ்சார்னு வெளிப்படுத்தலாம். குற்றம் செய்யலன்னு ஆட்சி தலைமை நினைச்சேன், ஏன் பதவியிலிருந்து நீக்கும்? இப்போ வணக்கங்க, அமைச்சரை பொறுத்த வகையில குற்றம் செய்தார் என்பதற்கு பத்திரிகை செய்தியை தவிர வேற எந்த ஆதாரமும் இன்று கிடைக்கல. மிகச்சரி. எதற்காக அவர் பதவியில் நீக்கப்பட்டார்? அதாவது பத்திரிகையில வந்த செய்திகள் மக்களுக்கு அந்த பிரச்சனை பெரிதாக போய் மக்கள் பாதிக்கப்படாத ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தவறு செய்கின்ற பொழுது தவறு செய்தாரா இல்லையா என்பது பிறகு மக்கள் மத்தியில் வரட்டும். இருந்த போதிலும் கூட பத்திரிகையின் மூலமாக ஊடகத்தின் மூலமாக இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு தெரிந்த உடனேயே இவர் இருக்கக்கூடாது என்பதை அதாவது முறை செய்ய காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற திருக்குறள் கேட்ப தப்பு செய்திருக்கிறார். மக்கள் மத்தியில் செய்தி வந்த உடனே உடனடியாக நீக்கம் பண்ணிக்கிறார். துரையரசன் ஏற்றுக்கொள்கிறார், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு தவறு செய்திருக்கார் என்று. இல்ல, அது நிரூபிக்கப்பட வேண்டும். அதாவது செய்தி வந்திருக்கு, அப்புறம் எதுக்கு அவர் பதிலும் தூக்குறீங்கன்னு கேக்குறேன். இல்ல, அந்த மாதிரி ஒரு செய்தி வந்த பிறகு மக்கள் மத்தியில இந்த கருத்து பதிவு இந்த மாதிரி தவறு செய்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள்லயும் எதிர்கட்சிகள்லயும் அனுதினமும் ஒரு குற்றச்சாட்டை ஒரு அரசு மேல ஒரு அமைச்சர் மேல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை அமைச்சர் வெளியே போவாங்க அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அதிமுக அரசு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்கும் ஊடகங்களுடைய விமர்சனத்துக்கும் பயந்து அமைச்சர்களை நீக்கக்கூடிய அரசா அது இல்ல. அப்படி இல்ல, தவறு உண்மையாகவே சில இடங்கள் நடக்கிறது தெரிந்துவிட்டால் ஆட்சிக்கு கெட்ட பேர் வருகிற செய்திருக்கிறார் என்ற எண்ணம் அரசுக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக வந்திருக்கலாம். அப்படியானால் அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர் பேர்ல முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவரெல்லாம் முதல்ல ஏவனா வச்சிருக்கணும். இல்ல, இந்த வழக்கை பொறுத்தவரையில் எந்த இடத்திலையும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேரடியாக தொடர்பு கொண்டு இதுல தலையிட்டார் என்பதற்கு எந்த விவரமும் கிடையாது. பேசப்பட்டது, சொல்லப்பட்டது, ஆட்சி இந்த மாதிரி அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கிடைத்த உடனேயே ஒரு நியாயத்தின் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காரு சொன்னாக்க மக்கள் மத்தியில் கால் டீட்டெயில பார்த்தா நம்ம ஜாதகமே வந்துடும். இல்ல, எத்தனை முறை பேசப்பட்டிருக்கிற கேள்வி ரொம்ப சுலபமா வந்துடும். யாரும் பதில் சொல்ல கஷ்டப்பட வேண்டியது ரொம்ப சுலபமா வந்துடும். இன்னொரு முக்கியமான கேள்வி ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் கேட்கிறேன், தமிழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய செயலரிடம் பேசுவார், தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய இயக்குநரிடம் பேசுவார். ஒரு வேளாண் துறையுடைய ஒரு செயற்பொறியாளரிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன? அமைச்சர் பேசுவதும் சரி, அமைச்சருடைய உதவியாளர் பேசுவதும் சரி, அவருக்கு நேரடியாக அங்கு எங்கு பங்களிப்பு இருக்கிறது? இந்த பங்கு பிரிக்கக்கூடிய பிரச்சனை தான் இதற்கான காரணமா? நேரடியாக அமைச்சருடைய உதவியாளர் ஒரு செயற்பொறியாளர் பேசியதற்கான காரணம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண் துறை செயற்பொறியாளர் முத்துக்குமாரசாமி சில நாட்களுக்கு முன் தற்கொலை செய்து கொண்டார். ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இதற்கான காரணம் அந்த துறை அமைச்சருடைய தொல்லைதான். பங்கு கேட்டு அவர்கள் தொல்லை செய்தார்கள் என்று காங்கிரஸ் கட்சியும் பாமகவும் உள்ளிட்ட பிற கட்சிகளும் கடுமையான குற்றச்சாட்டை, பகிரங்கமான குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றன. அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு என்று தெரியாது. வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் தமிழக அரசு இந்த பிரச்சனை எடுக்கக்கூடிய நடவடிக்கை சரியானதானா? சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை போதுமானதாக இருக்கிறதா என்பதைத்தான் ஆயுதத்தில் நீச்சல் வாய்த்துக் கொண்டிருக்கோம். நான் திரு துரையரசன் அதிமுக சேர்ந்த துரையரசன் கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனையில் நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தாலே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டிருக்காரு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடி பல அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி சபாநாயகர் அந்த ஜெயக்குமார் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அதெல்லாம் என்ன காரணம் எதுக்குமே சொல்லப்படல. அப்ப ஒவ்வொரு முறை ஒரு எக்ஸிகியூட்டிவ் சுப்பையால இருந்து இந்த துறையில இந்த அமைச்சர்களை 3வது வருஷத்தில் 4வது வருஷத்தில் பார்த்தா முன்னாள் அமைச்சர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இன்னாள் அமைச்சரோட ஒவ்வொருத்தரும் நீக்கப்பட்டதுக்கான காரணம் இப்படி பின்னணி ஒரு குற்றம் தான் காரணம் சொல்ல போறீங்களா? இல்ல, அரசாங்கத்தை நடத்துவதற்கு எல்லா வகையான வழிமுறைகளையும் தெரிந்தவர்கள் அமைச்சர்கள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அம்மா அமைக்கிறாங்க.
சில தவறுகள் நடக்கின்ற போது மக்களுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கிற பொழுது அது தெரிகின்ற பொழுது அரசல் புரசலாக தெரிகின்ற பொழுது அது இருந்தால் நல்லதில்லை, ஆட்சிக்கு நல்லதில்லை நோக்கத்தோடு அதன் அடிப்படையில் தான் இந்த மாதிரி செயல்படுறாங்களே ஒழிய இதனால ஒருத்தருக்கு ஒரு பேர் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டு அது செய்யவே இல்லை, செய்ய போறதும் இல்லை. நான் கேட்கிறேன், மக்களுக்கு நலன் பயக்காதுங்கிற முடிவோட தான் மாத்துறாங்கன்னு சொல்லி போனா இரண்டாவது முறை வாய்ப்பு எப்படி கிடைக்குது? திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இரண்டாம் முறை வந்திருக்கார், ஏற்கனவே கல்வி அமைச்சராக இருந்தவர் இரண்டாம் முறை வந்திருக்கார், பல பேர் இந்த மாதிரி இரண்டாம் முறை வந்திருக்காங்க. அவங்க அந்த இரண்டாம் முறை வாய்ப்பு ஏன்னு கேட்டாக்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர்களை பற்றி ஆய்வு பல்வேறு வகையில் ஆய்வு செய்யப்படுகின்றது. ஆய்வு செய்யப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய கட்சியிலிருந்து ஒருத்தரை நீக்குங்க, இடைநீக்கம் பண்ணுங்க, வச்சிருங்க, முக்கியமான பொறுப்பு கொடுங்க, அது கட்சி விவகாரம். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறது ஆட்சி விவகாரம். நிச்சயம் அரசு நடத்தும் போது எதற்காக வருவாங்க, எதற்காக நீக்குவாங்க, எதற்காக சேர்ப்பாங்க, என்ன துறை கொடுப்பாங்க, எத்தனை முறை கொடுப்பாங்க, எதுக்குமே தெரியாது. நீங்க அப்ப மக்கள் நலன் சார்ந்து இருந்தது, இப்ப மக்கள் சார்ந்து இல்லைன்னு சந்தேகம் வந்துருச்சு. சரியான நடைமுறையா இருக்குமா? இல்ல, நிச்சயமா ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது மாற்று கருத்தை இல்ல. நம்ம ஏற்கனவே சொன்ன போல கடந்த முறை 2 அமைச்சர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க, அதிகாரம் இருக்கு, யாரும் சந்தேகிக்கல. அந்த அதிகாரம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அந்த அதிகாரம் பிரயோகம் செய்யப்படுகிறதா, துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா? உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் தமிழகத்தை பொறுத்தவரையில கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஆண்ட 17 முதலமைச்சர்கள் தலை சிறந்த முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு புரட்சித் தலைவர் அம்மா மட்டும்தான். மக்கள் மட்டும்தான். எம்ஜிஆர் இல்ல, எம்ஜிஆர் சொல்றாங்க. எம்ஜிஆர் சிறந்த, அதாவது இவர்களுக்கெல்லாம் இவர்களே சிறந்த முதலமைச்சர். அண்ணாவும் சிறந்த முதலமைச்சர், புரட்சி சிறந்த முதலமைச்சர். இவர்களுக்கெல்லாம் சிறந்த முதலமைச்சர் எனக்கு இருக்காங்க உலகம் பூரா ஒத்துக்கிட்ட உண்மை இல்லை. அண்ணாவை விட எம்ஜிஆரை விட ஜெயலலிதா தான் சிறந்த முதலமைச்சர். சிறந்த மக்களுடைய இன்னைக்கு செயல்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர்கள் தான் சிறந்த முதலமைச்சர் இருக்கிறார்கள். அதுக்காக நம்ம அண்ணாவையும் எம்ஜிஆர் விவாதம் அது உங்களுடைய பாருங்க. இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் போலீஸும் கிரைம் போலீஸும் எப்படி தமிழ்நாடு டிஜிபி கீழே தான் வருதோ அதே மாதிரி சிபிசிஐடி இதே தமிழ்நாடு போலீஸ் கீழே தான் வருது. சிபிசிஐடி விசாரணை மூலமா என்ன மாற்றம் வந்தோம்னு சொல்லிட்டு நீங்க சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு சொல்றீங்க? அரசாங்கத்தை பொறுத்த வகையில வழக்குன்னு வருகின்ற பொழுது அந்த வழக்கினுடைய முக்கியமாக சிபிசிஐடி கொடுப்பது பாரம்பரியமா இருந்து கொண்டு வருகிறது. இதுல குற்றம் சாட்டப்பட்டிருக்குதா இல்லையா என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில ஒன்னு இவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குதா? எனக்கும் திரு அப்பாவுக்கும் ஒரு தகராறு அப்படின்னா சிபிசிஐடி விசாரிச்சா நியாயம் கிடைக்கும் சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே அரசுக்கு அப்பாற்பட்டவர்கள். இப்ப பிரச்சனையே குற்றச்சாட்டுக்கும் சந்தேகத்துக்கும் உள்ளா இருக்கிறதே ஒரு அமைச்சர் அப்படிங்கிற ஒரு அமைச்சரா இருந்தவர்கிற போது சிபிசிஐடி விசாரணை எந்த மாதிரியான ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விசாரணை எப்படி கொடுத்துட முடியும்? நிச்சயமா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட விசாரணையை பல வழக்குகள் சிபிசிஐடி கொடுத்திருக்குது. நிச்சயமா கொடுக்கும். நான் திரும்ப சொல்றேன், 2 தனிநபர்களுக்கு இடையிலான வழக்கு கொடுக்கும். இல்ல, அரசியல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்க சிபிசிஐடி என்பது அரசாங்கத்திற்கு அப்பாற்பட்ட வகையில சிறந்த வகையில செயல்படுவது தமிழகம் இல்ல இந்தியாவே புரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இந்த வழக்கை பொறுத்த வகையில் சிபிசிஐடி கட்டாயமாக சரியான வகையில அதை விசாரணை செய்து வழக்கை பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது அவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மை தான் தேவை, ஒரு டிரான்ஸ்பரன்சி தேவை. இந்த அரசு இந்த பிரச்சனையில எதையும் மூடி மறைக்க விரும்பவில்லை, வெளிப்படையாக செயல்பட விரும்புறது அப்படின்னு காட்ட நினைச்சீங்கன்னா நீங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அது தேவையில்லை. ஒரு அரசாங்கம் எப்பன்னு சொன்னாக்க ஒரு தமிழகத்தில் ஒரு சிறந்த நிலையில காவல்துறை இருந்து அதுக்கு சிபிசிஐடி போல அற்புதமான அங்களுடைய ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது அதை மீறி சிபிஐக்கு உடனே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக நான் சொல்லிக்கிறேன், நிச்சயமாக சிபிசிஐடி மூலமாக கொடுக்கப்படுகின்ற தீர்ப்பு அருமையா இருக்கும், சிறப்பா இருக்கும், பாராட்டக்கூடிய வகையில் இருக்கும். நம்புறீங்க, நானும் நம்புறேன். நான் என்ன கேட்கிறேன், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படும் சிபிஐ விசாரணை கொடுத்தா மத்திய அரசு உங்க கையில கிடையாது. அப்ப நீங்க மத்திய அரசு கையில இருக்கக்கூடிய சிபிஐ ஒரு நியாயமான விசாரணை எடுத்து நம்ம நம்பலாம். இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஒருவர் மீது தான் குற்றச்சாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அதே தமிழக அரசுடைய கட்டுப்பாடு சிபிசிஐடி என்ன வித்தியாசத்தை காட்டுறது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல சிபிஐ சிபிஐ கிட்ட கொடுத்தா மட்டும் இது சிறப்பா செயல்படுங்கிறதுக்கு வரலாற்றுல எந்த வழக்கில பெருசா ஒண்ணுமே கிடையாது. சிபிசிஐடி கொடுத்தா சிறப்பா பண்ணிடும். இல்ல நிச்சயமா இது செயல்பட முடியும். இதுல தப்பு இல்லாதவர்கள் செயல்பட முடியும். திரு அப்பாவு இதுல உடனடியாக திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை திமுக, பாமக, காங்கிரஸ் எல்லா கட்சியும் வைக்குது. அவர் அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்டிருக்கார். இந்த வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா, அவர் மேல குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு நிரூபிக்கப்படுதா இல்லையாங்கிறத வழக்கு விசாரணை நிரூபிக்கப்படும். அது விசாரணை தெரிய வரும். ஆனா ஒரு அமைச்சர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறது ஒரு வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிசிஷன். அது சந்தேகம் 2ஆம் முறையா நீக்கப்பட்டிருக்கும் போது இன்னும் நிச்சயமா ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிசிஷன் தான். அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை தமிழக அரசு ஏற்கனவே மேற்கொண்டிருக்கும் போது தமிழக அரசு மீது மேலும் சந்தேகம் வைப்பதற்கான அவசியம் என்ன வந்துச்சு? தமிழக அரசுடைய விசாரணையை பாருங்க. செந்தில் பாலாஜி மேல அந்த நில அபகரிப்பு வழக்கு பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு போய் பேர் போட சொன்னதுக்கு அப்புறம் எந்த நடவடிக்கை எடுக்கல. வீரபாண்டிய மேல வந்த மாதிரியே திருச்சியில அதே போல வீரபாண்டிய ஞாபகம் இருக்கும்.
அம்மா பதிவு பண்ணி அவர் கோர்ட்டுக்கு போனாரு, வந்தாரு. அவர் ஆட்சியில் இருந்த போது, திரு வீரபாண்டியாரும் ஆட்சியில் இருந்த போது, அமைச்சராக இருந்த போது, அந்த ஊர் அம்மாப்பேட்டை நினைக்கிறேன் சரியா, அந்த பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டை ஊரோடு திரண்டு கொண்டு போய் கலெக்டர் கொடுத்தாங்க. அவரும் அமைச்சரா இருக்கும் போது அது எவ்வளவு துணிச்சலான ஒரு விஷயமா இருக்கு. அமைச்சர் தன்னுடைய மனைவி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பேர் போட்டாங்கன்னு தெரியும். இதெல்லாம் விட சமீபத்தில் அமைச்சர் விடுவிக்கப்பட்டார். அவ்வளவுதான். அதுக்கு என்ன நடவடிக்கை உங்களுக்கு தெரியும். அது வீரபாண்டியார் மீது சொல்லப்பட்டது போலயோ அக்ரிகல்ச்சர் சமிதி மட்டும் சொல்லப்பட்டது பொது பிரச்சனை கிடையாது. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலையை பிடிக்கிறாங்க. எந்த தொழிற்சாலைன்னா டாஸ்மார்க்கு இணையாட்டு போலி மதுபானங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலையை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே என்ன நடந்தோ தெரியல, ஒரே நிமிஷத்துல மூடி மறைச்சிருந்தாங்க. இன்னைக்கு வாங்க டாஸ்மாக் கடையில ராத்திரி 10 மணிக்கு பிறகு காலையில் 8 மணி வரக்கூடிய விற்கக்கூடியது அவ்வளவும் போலீஸ் தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடியதான். அதுல பின்னணிகள்ல ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடிய, நான் யாரும் நீ குறிப்பிட்டு சொல்ல, எம்எல்ஏ எம்பி மந்திரி யாரும் இல்லாம நடக்கல. வேர்லா ஒரு தொழில் அங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாடு முழுவதும் நீங்க ஏன் குறிப்பிட்டு சொல்லல? நீங்க ஏன் குறிப்பிட்டு சொல்லல? இல்ல விசாரிச்சு நீங்க தொழிற்சாலை பிடிச்சி முடியாது. இல்ல நிரூபிக்க நீங்க குறிப்பிட்டு சொல்லாம நீங்க எல்லாமே நிரூபிக்க முடியும். தைரியமா சொல்லாம இப்ப நம்ம 2 பேரும் முடிச்சுட்டு நேரே ஒரு டாஸ்மாக் கடைக்கு 10 மணிக்கு நேரம் வாங்க. நீங்க உங்களே கூட்டு போறேன், உங்க நிருபரை விடுங்க, கூட்டிட்டு போறேன். 10 மணிக்கு பிறகு தான் கூட்டு போவீங்களா? அப்பாவு 8 மணில இருந்து ராத்திரி 10 மணில இருந்து காலை 8 மணி வரைக்கும் டாஸ்மாக் கடையில மதுபானம் விற்கப்படுதா அப்படிங்கிறது இல்ல பிரச்சனை. நீங்க சொன்ன குற்றச்சாட்டு போலி மதுபானம் விற்கப்படுகிறது. அதுல அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினருடைய பங்களிப்பு இருக்கு நீங்க சொல்றீங்க. எல்லாம் அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க பேரை சொல்லுங்க. 10 மணி மேல விற்கிறானா இல்லையாங்கிற மேட்டர்ல பங்களிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்ப பேரை சொல்லுங்க. நீங்க தெரியும் எல்லா கடையிலையும் பார் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமானது. அங்க உள்ள நண்பர்கள் எல்லா பேர்லயும் டிஎம்கே அப்படிதான் வச்சிருந்தாங்க. நான் முடிச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. பார் வச்சிருக்காங்க, பார் கடையில வச்சுதான் அங்க விற்கிறாங்க இந்த வியாபாரத்தை. அவ்வளவுமே போலி சரக்கு. நீங்க பத்திரிகை பார்த்தா என்கிட்ட பத்திரிகையுடைய செய்தியோட எத்தனை இடத்துல போலி சரக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்கு அவ்வளவு. திரும்ப சொல்றேன், போலி மதுபானம் விற்கப்படுகிறதோ கூடுதலான நேரங்கள் விற்கப்படுதோ நான் மறுக்கல. அதில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் பங்கு இருக்குன்னு சொல்றீங்களே, அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? குற்றச்சாட்டை பகிரங்கமா நான் பகிரங்கமா சொல்றேன். டாஸ்மார்க்ல எல்லாத்துக்குமே அதிமுக எல்லாருக்குமே பங்கு தான், பெர்சன்டேஜ் தான். எப்படி ரோட்ல பெர்சன்டேஜோ, எப்படி பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட்ல எப்படி பெர்சன்டேஜோ அதேபடி எல்லாமே பெர்சன்டேஜ் தான். அதுல எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்கு. ரோடு எடுத்துக்கிட்டா 32%. நம்முடைய நீதி அரசே சூமோட்டோவா ஒரு வழக்கு பதிவு பண்ணாரு. தமிழ்நாடு முழுவதும் ரோடு இருக்க அவலத்தை பார்த்துட்டு ரோடே போடாம ரோடு போட்டதாட்டு எடுத்து 4000 கோடி ரூபாயில 250 கோடி ரூபாய் அதுல தவறு நடந்தது. உங்களுக்கு நினைவு சட்டசபையில திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சரா இருக்கும்போது, பிடபிள்யூடி அமைச்சரா இருக்கும்போது நான் நினைக்கிறேன், அவர் சொன்னாரு ஸ்ரீபெரும்புதூர் சாலையில ஒரே சாலையை 3 மாசத்துல 6 முறை போட்டதா கணக்காட்டி இருக்காங்க. சாலை போடவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பகிரங்கமான குற்றச்சாட்டு திரு பன்னீர்செல்வம் சட்டசபையில படிச்சார். அது ஆதாரப்பூர்வமாக எத்தனை தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு முறை போட்டு 3 மாசத்துல 6 முறை ஒரே இடத்துல திரும்ப திரும்ப சாலை போட்டதா. அப்படி ஒண்ணு நடந்ததாட்டு எந்த பத்திரிகையிலும் வரவும் இல்ல. திரு பன்னீர்செல்வம் சொல்லி இருந்தாக்கி சட்டசபையில அப்படி நடந்திருந்தா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாங்க, ஃபைல் அவங்க கிட்ட தான் இருக்கு. யாரு நடவடிக்கை அப்படி சொல்ல முடியாது. இப்ப என்ன இந்த ஒண்ணு சொல்லிருந்தேன். இப்ப என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா சிஎம் அவங்கள பேச முடியல. வெளிப்படையா ஒரு சிஎம் மக்கள் முதல்வர் சொல்ல வீட்டோட்டு வெளியாரும் இல்ல. அவ்வளவு அமைச்சர்கள், எம்எல்ஏ எல்லாரும் இல்ல, அவ்வளவு பேரும் நக்கீரனை கையில வச்சுக்கிட்டு அடுத்த சிஎம் நம்ம தானே கோயில் கோயிலா கும்பிட்டு இருக்கான். இதுதான் நாட்டில் நடக்கே தவிர எல்லாமே நான் என்ன சொல்றேன்னா நிர்வாகம் ஸ்தம்பிச்சு விட்டது. அரசியல் ரீதியா சொல்றீங்க. ஸ்டாலின் மொழி அந்த மாதிரி பயங்கரமா நிறைய பேர் சொல்லுவாங்க, அவரும் எதிர்பார்த்துட்டே இருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அரசியல் ரீதியா வரப்போறாரு. நான் கேட்கறது, இந்த குற்றச்சாட்டிலிருந்து அரசு விடுபட வேண்டுமானால் ஒரு விரைவான நடவடிக்கை தேவை. நீங்க உணரலையா? காங்கிரஸோ பாமகவோ திமுகவோ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஆனா ஒரு குற்றச்சாட்டு அக்ரிகல்ச்சர் சமிதி மேல வைக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் சமிதி மேலனா இந்த அரசு மேலதான் கிட்டத்தட்ட. அப்படிமா அந்த குற்றச்சாட்டுல வெளியே வரும்போது ஒரு விரைவான நடவடிக்கை, ஒரு வெளிப்படையான நடவடிக்கை வந்து நீங்க நினைக்கலையா? சுருக்கமாக இல்ல, இதை என்ன சொல்றேன்னு சொன்னாங்க, பத்திரிகை செய்தி கிடைத்த உடனேயே கிருஷ்ணமூர்த்தியை கட்சி பதவி தூக்குறாங்க.
அடுத்த கட்டமா எல்லா ஊடகங்களும் இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் சொன்ன பிறகு உடனடியாக அமைச்சர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவே முதல் நடவடிக்கையா தான் மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்குது. அடுத்த கட்டமா பார்க்கின்றது சிபிசிஐடிக்கு வழக்க கொடுத்தாச்சு. சிபிசிஐடி ஆழமா இதனுடைய உண்மை என்ன, உண்மைத்தன்மையை முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும், ரெண்டாவது புலனுவிசாரணை பண்ணும், அப்புறம் சார்ஜ் ஷீட் போடணும், அதுக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டியிருக்குது. இதுவெல்லாம் கொடுத்து வழக்கு மேலே போகின்ற பொழுதுதான் இதுல உண்மையா பொய்யாங்கிறதே உலகத்துக்கு தேவை வரும். அதுவரை அரசாங்கம் இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா எடுத்திருக்கிறார், இதை விட யாருமே நடவடிக்கை எடுக்கவே முடியாதுங்க. இதே போல நீ அன்னைக்கு சொன்னீங்களா அந்த ராஜா மேல நடவடிக்கை எடுக்க முடிஞ்ச கலைஞர் அவர்களால அந்த அம்மா மேல நடவடிக்கை செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஒரு பெரிய இன்னைக்கு நிரூபிக்கப்படல ஒண்ணு கூட இல்ல. நீதிமன்றம் இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் நிரூபிக்கப்பட்டுச்சா? அது அக்ரிகல்ச்சர் அதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அக்ரிகிருஷ்ணமூர்த்தி மேல எந்த நீதிமன்றம் வழக்கு இல்ல. ஆனா திரு செந்தில் பாலாஜி மேல மதுரை உயர்நீதிமன்றத்தில் நாள்தோறும் வழக்கு மாறி நடந்துட்டு இருக்கு. பல பிரச்சனை இருக்கு அவர் சொல்றாரு. இருக்குது வழக்கு இருக்கின்ற பொழுது வழக்கு ஜட்ஜ்மெண்ட் வருமா வரக்கூடாதா? இந்த பகுதியில் கூட இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை மக்கள் பாதிப்பு உண்டாக்கின பிறகு இதை விட நடவடிக்கை உலகத்தில் யாராலுமே எடுக்கவே முடியாது. அதிமுக அரசு ஏற்கனவே எடுத்துக்கூடிய நடவடிக்கை போதுமான நடவடிக்கை தான், சரியான திசையில் தான் செல்கிறது அப்படிங்கிறது திரு துரையரசனுடைய பார்வையா இருக்கு. சந்தேகம் தொடர்கிறது என்பது திரு அப்பாவுடைய பார்வையா இருக்கு. நிச்சயமாக அது ஏற்கனவே சொல்லலாம். சிபிசிஐடி உடைய நேரம் இல்ல திரு துரையரசன் மன்னிக்கணும். நேரம் இல்ல. சிபிசிஐடி இரண்டாவது நாளுடைய விசாரணை திரு அன்பு அவர்கள் துவக்கியிருக்கிறார், அவருடைய டிசி துவக்கியிருக்கிறார். அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது, செயல்பாடு எப்படி இருக்கிறது, இந்த அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறது, வெளிப்படைத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்கிறது பொறுத்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கருத்து பெருநாள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.